ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு புது நாவல் தான். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பகுதி 1. தபாலை பிரித்தாள் சங்கவி. சென்னையிலிருந்து நேர்முக தேர்வுக்கான கடிதம். அது ஒரு பெரிய கம்பெனி. ஆச்சரியமாக இருந்தது சங்கவிக்கு. யார்கிட்ட இருந்து கடிதாசி? கேட்டபடி மாமியார் வந்தாள். நான் மெட்ராஸ்க்கு ஒரு கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். இன்டர்வியூக்கு வந்திருக்கத்த. பெரிய கம்பெனி அது. அப்பொழுதுதான் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தான் பாண்டியன். எது பெரிய கம்பெனி? அந்த கடிதத்தை காட்டினாள் அவனிடம். ஆமா, நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நிறைய பேர் இன்டர்வியூ வருவாங்க. சிபாரிசு நிச்சயமா இருக்கும். நீ போகவே வேண்டாம். இல்லைங்க, அப்படி விட்டுற வேண்டாம். போய் தான் பார்க்கலாமே. ஒருவேளை கிடைச்சிட்டா கை நிறைய சம்பளம் கிடைக்காதா? வேலை எங்க? மெட்ராஸ்ல தான் அத்த. உனக்கு அறிவு இருக்கா? நாங்க இங்க பூங்குடியில இருப்போம். நீ மட்டும் மெட்ராஸ்ல உத்தியோகம் பார்த்துட்டு தனியா இருப்பியா? அத்த, அளவுக்கு அந்த அளவுக்கு வந்த பின்னால அதை பத்தி யோசிச்சா பத்தாதா? இதோ பாரு, கஞ்சியோ கூழோ அரை வைத்து குடிச்சாலும் இந்த பூங்குடியில போதும். பொம்மலாட்டி கால் எடுத்து வெளியில வச்சுட்டா குடும்பத்துல நிம்மதி போயிடும். நான் சொல்றது புரியுதா? சங்கவி பேசவில்லை. சரி, நீங்க சாப்பிட வாங்க. பாண்டியன் ஒன்றும் பேசாமல் கை கால் கழுவ போனான். பாண்டியன் சங்கவிக்கு சொந்த அத்தை மகன். சிறு வயதில் தாயை இழந்தவள் சங்கவி. அப்பா இராணுவத்தில் இருந்தார். பல இடங்களுக்கு மாற்றல் வந்து கொண்டே இருந்ததால் கான்வென்ட்டுடன் இணைந்த ஹாஸ்டலில் சங்கவியை விட்டு படிக்க வைத்திருந்தார்கள். சங்கவி 17 வயதில் தன் மெட்ரிகுலேஷனை முடித்து 4-5 மாதங்களில் அப்பாவுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து முதல் மணி அடித்து விட்டது. சங்கவி, நான் அக்காவுக்கு கடிதாசி போட்டிருக்கேன். பாண்டியனை கூட்டிட்டு நாளைக்கு அவ வர்றா. எதுக்குப்பா? நான் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேம்மா. உன்னை அனாதையா விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்லை. ஏன்பா அப்படியெல்லாம் பேசுறீங்க? அதனாலதான்ப்பா, பாண்டியனை உனக்கு கட்டி வைக்கலான்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன். அப்பா, உனக்கு அவனை பிடிக்கலையாம்மா? தெரியலப்பா. அத்தான் நான் சின்ன வயசுல பார்த்தது ஞாபகம் இல்லை. அவன் வரட்டும். உங்க அத்தை கிட்ட பேசி இதை பத்தி நான் முடிவெடுக்கிறேன். சங்கவி ஒன்றும் பேசவில்லை. மறுநாள் காலையில் அத்தையும் பாண்டியனும் வந்து விட்டார்கள். பாண்டியன் இத்தனை அழகாக இருப்பான் என்று சங்கவி எதிர்பார்க்கவில்லை. நல்ல நிறமும் எடுப்பான மீசையும் உயரம் உடம்பு எல்லாம் அளவாக செதுக்கி வைக்கப்பட்டிருந்தது. எதுக்குடா தம்பி திடீர்னு வரவழைச்ச? நான் ரொம்ப நாள் உயிரோட இருக்க போறதில்லக்கா. தம்பி, என் மகளை உன் மருமகளாக்கிக்க உனக்கு விருப்பமா? அத்தை மகனை பார்த்தாள். தம்பி, உனக்கு இஷ்டம் இல்லைன்னா கட்டாயப்படுத்த மாட்டேன். நீ விரும்பி என் மகளை கட்டிக்கிறதா இருந்தா போதும். நான் சங்கவி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தாராளமா பேசுப்பா. அவளை அழைத்து கொண்டு வெளியே வந்து விட்டான். உங்க அப்பாவோட இந்த ஏற்பாட்டுல உனக்கு சம்மதமா சங்கவி? சொல்ல தெரியல. இது வரைக்கும் நானா எந்த முடிவுக்கும் வந்ததில்ல. அப்பா எது செஞ்சாலும் அது என் நன்மைக்கு தான் இருக்கும்னு நான் நம்புறேன். நான் எஸ்எஸ்எல்சி கூட பாஸ் ஆகல சங்கவி. சரி, எங்க அப்பா விட்டுட்டு போன ஒரு சின்ன நிலம் இருக்கு. அது பொன் விளையிற பூமி. அதுல விவசாயம் பார்த்து தான் குடும்பம் பிழைக்கணும். இப்ப பிழைச்சிட்டு இருக்கோம். அப்பா சொல்லியிருக்காரு, நீ கான்வென்ட்ல படிச்சவ. உன் ஆங்கில புலமைக்கு எதிரில் நிக்க முடியாது என்னால. சங்கவி சிரித்தாள். ஏன் சிரிக்கிற? கல்யாணம் பண்ணிக்கிட்டா வீட்டுல 2 பேரும் இங்கிலீஷ்ல பேசிட்டா இருக்க போறோம். நல்லபடியா வாழணும். அப்ப என்னை கட்டிக்க உனக்கு சம்மதமா சங்கவி? என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா நான் தயார். பாண்டியன் இதை எதிர்பார்க்கவில்லை. மாமா மக படிச்ச பொண்ணுங்கிறதால திமிரோட உச்சியில நிப்பான்னு எதிர்பார்த்தான். இல்ல, சங்கவி இதமா இருக்கா. கிடைக்கிறத ரசிக்க பக்குவப்பட்ட பெண். இவளை விட ஒரு நல்ல மனைவி படிக்காத எனக்கு நிச்சயம் வாய்க்க போறதில்ல. அடுத்த 2 வாரங்களில் கல்யாணம் முடிந்து விட்டது. உயிரை கையில் பிடித்து வைத்திருந்ததைப் போல மகளின் கல்யாணம் முடிந்த 3ஆம் மாதமே அப்பாவின் சுவாசம் நின்றது. கதறி கதறி அழுதாள் சங்கவி. சேமிப்பெல்லாம் கல்யாண செலவு என போய்விட்டதால் அப்பாவுக்கு எதுவும் மிச்சமில்லை. சங்கவி ஒரு வழியாக பூங்குடி வந்து சேர்ந்தாள். முதல் 1 வருட காலம் எல்லாமே அற்புதமாகத்தான் இருந்தது. சங்கவியும் பாண்டியனும் சந்தோஷமாகவே இருந்தார்கள். அதன் பிறகு மழை பொய்த்து விட்டது. பூங்குடியில் உள்ளூர் அரசியல் அதிகமாகிவிட்டது. பலவித பிரச்சனைகளில் நிலம் விளைச்சலை அடியோடு ரத்து செய்ய கையில் இருக்கும் 4 காசு கரைய தொடங்கிவிட்டது. முதலில் சமாளித்துக் கொள்ளலாம் என்றிருந்த பாண்டியன் நிலை குலைய தொடங்கினான். சங்கவியின் நகைகள் ஒவ்வொன்றாக போகத் தொடங்கிவிட்டன. வீட்டில் ஒரு பொருள் பாக்கி இல்லாமல் விற்கப்பட்டது. ஆனால் நிலத்தால் பலனில்லை. சோர்ந்து போய்விட்டான் பாண்டியன். ஒரு நாள் ராத்திரி, என்னங்க? சொல்லு சங்கவி. நம்ம நிலத்தை வித்துட்டு பட்டணத்துக்கு போயிடலாமா? யாருமா வாங்குவாங்க? பின்ன இந்த பூங்குடியில தங்கி என்ன லாபம்? இனிமே விற்க நம்ம கிட்ட என்னங்க இருக்கு? சரிம்மா, பட்டணம் போடா எப்படி பிழைக்கிறது? எஸ்எஸ்எல்சி கூட ஃபெயிலான எனக்கு எவன் வேலை தருவான்? உங்களுக்கு தர வேண்டாம், எனக்கு கிடைக்கும் இல்லையா?
நீ நீ வேலைக்கு போகணுமா சங்கவி? அதுல தப்பே இல்லைங்க. குடும்பம் கஷ்டப்பட தொடங்கிட்டா அதுல பங்கெடுத்துக்க வீட்டு பொம்பளை முன் வரலைன்னா என்ன அர்த்தம்? சங்கவி, என்ன தயக்கம்? சொல்லுங்க. நீ வேலைக்கு போய் நான் வீட்ல உட்காந்து சாப்பிட்டா அது மானக்கேடு இல்லையா? சரிங்க. இங்க உட்காந்து என்ன செய்ய போறீங்க? பக்கத்து ஊர்ல போய் வேலை பார்த்தா கூலியாவது கிடைக்கும். அடுத்தவன் நிலத்திலயா? அதுல தப்பில்ல சங்கவி. எனக்கு வேற என்ன தெரியும்? சரி, உங்களை நான் தடுக்கல. ஆனா என்ன வேலைக்கு போக கொஞ்சமாவது அனுமதிங்க. 2 பேருமா சம்பாதிச்சா ஓரளவுக்கு தலை நிமிரலாம். நான் அப்ளிகேஷன் போடட்டா? சரி, பண்ணு. பல இடங்களுக்கு போட்டால் பதிலே வரவில்லை. இதோ வந்துவிட்டது. பாண்டியனுக்கு சாப்பாடு போடத் தொடங்கினாள். என்னங்க, நான் இன்டர்வியூக்கு போகட்டுமா? தனியாவா? என்ன பயம்? கோயம்புத்தூருக்கு இங்கிருந்து 1 மணி நேர பஸ், அங்கிருந்து ரயிலு. ஒருவேளை இந்த வேலை கிடைச்சிட்டா அது இன்னும் பிரச்சனை. நீ தனியாவா மெட்ராஸ்ல இருக்க முடியும்? அதை அப்புறம் யோசிக்க கூடாதா? எனக்கு அனுமதி கொடுங்களேன். சரி, போயிட்டு வா. உற்சாகமாக எழுந்தாள் சங்கவி. பகுதி 2. சங்கவியுடன் படித்த தாரா சென்னையில் ஆழ்வார்பேட்டையில் இருக்கிறாள். சங்கவி கையில் தாரா விலாசம் இருந்தது. நீலகிரி எக்ஸ்பிரஸில் வந்து இறங்கியதுமே ஆட்டோ வைத்துக்கொண்டு சங்கவி ஆழ்வார்பேட்டை வந்து விட்டாள். அப்பாவுடன் மெட்ரோ ஷீட்டுகளில் வந்து தங்கிய அனுபவம் சங்கவிக்கு உண்டு. தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி தவிர இந்திய மொழிகளில் 7-8 தன் புலமையை வளர்த்து வைத்திருந்தாள். கிராமத்தில் கூண்டு கிளியாக ஆகிவிட்டாலும் ஏற்கனவே பறந்து பழக்கப்பட்டதால் சங்கவிக்கு பட்டணம் ஒன்றும் புதிதல்ல. ஆட்டோவை விட்டு இறங்க தாரா வெளிப்பட்டாள். ஏய் சங்கவி, என்னடி இது திடீர்னு வந்து நிக்கிற? உன் வீட்டுக்கு வர லெட்டர் போட்டுட்டு வரணுமா என்ன? தாரா சங்கவி வயதுதான். இன்னும் கல்யாணமாகவில்லை. அப்பா அம்மாவுடன் தான் இருக்கிறாள். சங்கவியை அறிமுகப்படுத்தி வைத்தாள் பெற்றோருக்கு. வாமா, முதல்ல குளிச்சுட்டு வா, சாப்பிடலாம். சங்கவி குளித்து விட்டு வந்தாள். ஏன் இந்த திடீர் வரவு? உன் வீட்டுக்காரர் அத்தையெல்லாம் எப்படி இருக்காங்க? 1.5 வருஷம் ஆச்சு, குட்டி சங்கவி வரலையா? அது ஒண்ணுதான் குறைச்சல். ஏண்டி? சங்கவி எல்லாம் சொன்னாள். தாரா பெருமூச்சு விட்டாள். எனக்கு கல்யாணம் இன்னும் குதிரலைன்னு அம்மாவுக்கு கவலை. உனக்கு அது நடந்தும் எந்த லாபமும் இல்லை. என்ன, இந்த கம்பெனில வேலை கிடைக்குமா? சிபாரிசு நிச்சயமா வேணும். கிடைக்கிறது கஷ்டம்தான். கிடைச்சா கண்ணா பின்னான்னு சம்பளம். அப்படியா? கொலாபரேட்டட் யூனிட் இது. சரி, அட்டன் பண்ணி தான் பாக்குறது. என்ன நஷ்டம்? இருவரும் சாப்பிட்டார்கள். நாளைக்கு தானே இன்டர்வியூ, நீ ரெஸ்ட் எடு. நான் ஆபீஸ்ல போய் லீவ் சொல்லிட்டு வந்துடுறேன். சரி தாரா. சங்கவி படுத்து ஒரு தூக்கம் போட்டாள். மாலை இருவருமாக சென்னையை ஒரு ரவுண்ட் அடித்தார்கள். கடற்கரையில் கொஞ்ச நேரம் பொழுதை போக்கினார்கள். பழைய கதையெல்லாம் பேசினார்கள். வீடு திரும்பும் போது இரவு 9:30. சாப்பிட்டு விட்டு படுத்து விட்டார்கள். மறுநாள் காலை 8 மணிக்கெல்லாம் தயாராகி விட்டாள் சங்கவி. பாண்டியனை மணந்து கிராமத்துக்கு போனது முதல் சேலைதான். மாடர்ன் டிரெஸ்களை மூட்டை கட்டி பரண்மேல் போட்டு விட்டாள். இப்பொழுது சுடிதார் போடும் ஆசை வந்தது. எதற்கும் இருக்கட்டும் என்று எடுத்து வந்திருந்தால் அதை போட்டுக்கொண்டாள். ஷாம்புவில் கழுவிய கேசம் முதுகில் படர்ந்து கிடந்தது அலை அலையாக. கண்ணாடியில் பார்க்க மொத்தமாக மாறி போயிருந்தாள் சங்கவி. இப்பதாண்டி பழைய சங்கவி அழகா இருக்கு நீ. இதையெல்லாம் இங்கதான் செய்ய முடியும். கிராமத்துல மூச். சரி, போலாமா? பேருக்கு சாப்பிட்டு விட்டு இருவரும் புறப்பட்டு விட்டார்கள். தாரா மொஃபட் வைத்திருந்தாள். நான் ஓட்டட்டுமா? மெட்ராஸ்ல இப்ப டிராபிக் அதிகம் சங்கவி. நான் டெல்லியிலேயே ஓட்டுனவன். ரூட் மட்டும் சொல்லு, நான் ஓட்டுறேன். தாரா சொல்ல சொல்ல அழகாக மொஃபட்டை செலுத்தி கொண்டு போனாள் சங்கவி. அந்த பிரம்மாண்ட கட்டிடத்தின் முன் அவன் மொஃபட்டை நிறுத்த அப்பொழுதுதான் வந்து நின்றது அந்த வெள்ளை நிற கரோனா கார். கரோனா வண்டி. ஒரு இளைஞன் கருப்பு நிற சஃபாரியில் இறங்கினான். வேகமாக உள்ளே போனான். ரிசப்ஷனே 5 நட்சத்திர ஹோட்டலை தோற்கடிக்கும் விதமாக இருந்தது. சரி, நான் புறப்படட்டா சங்கவி? தாராளமா. முடிஞ்சதும் நான் வீட்டுக்கு வந்துடுவேன். நீ தைரியமா போ. தாரா போய்விட்டாள். 15 நிமிடங்களில் அந்த ஹால் முழுக்க ஆண்களும் பெண்களுமாக 40 பேருக்கு மேல் அவரவர் கிசுகிசுத்துக் கொண்டார்கள். அழைப்பு வரத் தொடங்கிவிட்டது. சங்கவியின் முறை வரும்போது பிற்பகல் 2 மணி. சங்கவி உள்ளே நுழைந்தாள். காரிலிருந்து இறங்கிய அவன், அவனது ஜாடையிலேயே இருக்கும் ஒரு வயதானவர், வேறு ஒரு நடுத்தர வயது பெண் என 3 பேர் இருந்தார்கள். கேள்விகளை ஆரம்பித்தார்கள். பொதுவா அரசியல், விஞ்ஞானம், இலக்கியம் என கேள்விகள் நீண்டு கொண்டே போனது. பெரியவர்கள் இருவரும் தான் மாறி மாறி கேட்டார்கள். இளைஞன் எதுவும் கேட்காமல் ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருந்தான். நடுநடுவே இவளை பார்த்து கொண்டிருந்தான். சங்கவி சகலத்துக்கும் பதில் சொன்னாள். சரி, நீ வெளியில இரு. மறுபடியும் 2 மணி நேரங்கள். மாலை 4 மணிக்கு அந்த 40-இல் 4 பேர் மட்டுமே இருத்தப்பட்டிருந்தார்கள். அதில் ஒருத்தி சங்கவி. திரும்பவும் அழைக்கப்பட்டு ஸ்கில் டெஸ்ட் போல ஏதோ எடுத்தார்கள். 5 மணிக்கு மறுபடியும் அழைக்கப்பட்டாள். கங்க்ராஸ் சங்கவி, உன்னை நாங்க தேர்ந்தெடுத்திருக்கோம். சங்கவிக்கு பூமியில் கால் பதியவில்லை.
பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் போஸ்ட். உன் நிதானம், நாலேஜ், உன் அழகான ஆங்கிலம், மூணும் தான் உனக்கு இந்த வேலையை வாங்கி தந்திருக்கு. தேங்க்யூ மேடம். உனக்கு மாச சம்பளம் 12,000, கார், குவார்ட்டர்ஸ் எல்லாமே கம்பெனி கொடுத்துரும். எப்போ ஜாயின் பண்ண போற? சங்கவி திணறி விட்டாள். மேடம், நான் ஊருக்கு போய் தாராளமா உன் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு வா. அவங்க வரக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தா கூட்டிகிட்டே வந்துடலாம் நீ. அது இல்லை. ஆ, சொல்ல மறந்துட்டோம். ஒரு சின்ன நிபந்தனை. என்ன சார்? ஒரு 3 வருஷத்துக்கு உனக்கு கல்யாண ஆலோசனை வேண்டாம். இப்போ உனக்கு 20 தானே? இட் இஸ் நாட் டு லேட். ஏன்னா பிஸ்னஸ் ப்ரமோஷன் எங்களுக்கு முக்கியம். கல்யாணமான லேடினா குடும்பம், குழந்தைகள்னு கவனம் திசை திரும்பும். ஓகே? நிலை குலைந்தாள் சங்கவி. வெல், நீ புறப்படலாம். 1 வாரத்துல ஜாயின் பண்ணுவ இல்லையா? ஷூர். உனக்கு அட்வான்ஸ் எதுவும் வேணும்னா வாங்கிக்கலாம். நல்ல ட்ரெஸ், ஸ்மார்ட்னஸ், பஞ்சுவாலிட்டி இதுதான் எங்களுக்கு முக்கியம். சங்கவி வெளியே வந்தாள். இரவு 7 ரிசப்ஷனில் தாரா இருந்தாள். போலாமா சங்கவி? ஏன் இத்தனை நேரம்? வீட்டில் போய் பேசலாம் வா. இருவரும் வீட்டை அடையும் வரை யாரும் பேசவில்லை. வேலை இல்லைன்னு சொல்ல இவ்வளோ நேரமா? எனக்கு அந்த வேலை கிடைச்சிருச்சு தாரா. வாவ், என்னடி நீ இவ்வளோ சாதாரணமா இதை சொல்ற? பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் போஸ்ட், 12,000 மாச சம்பளம், காரு, குவார்டர்ஸ் எல்லாமே இருக்கு. ஏ, ம், இது இனி என்னடி கவலை? நாளைக்கே விவரத்தை சொல்லி உன் மாமியார் புருஷனை இங்க கூட்டிட்டு வந்து வச்சுக்க வேண்டியது தானே? அங்கதான் பிரச்சனையே. ஏன் அப்ளிகேஷன்ல எதையும் நான் மென்ஷன் பண்ணாதது தப்பா போச்சு. புரியல. கல்யாணம் ஆகாத பொண்ணுன்னு நினைச்சிட்டாங்க. 3 வருஷத்துக்கு கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு தடை உத்தரவும் போட்டாச்சு. ஏன்? காரணத்தை சொன்னால் சங்கவி. சரிம்மா, உனக்கு கல்யாணம் ஆன விவரத்தை உடனே நீ சொல்ல வேண்டியது தானே? தாராவின் அப்பா கேட்டார். சொல்லலாம். சொன்ன நிமிஷத்துல உனக்கு இந்த வேலைன்னு சொல்லி வேலை இல்லைன்னு சொல்லிட்டா போகட்டும். நீ என்னப்பா பேசுற? இத்தனை அபாரமான உத்தியோகம் தேடினா கூட கிடைக்காது. அதுக்காக பொய்யா? எனக்கும் பொய் சொல்ல ஆசை இல்லை. ஆனா குடும்ப நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அதனாலதான் நான் ஊமையா நிக்கிறேன். சரிம்மா, நீ என்னதான் முடிவெடுத்திருக்க? சொல்றது பொய்தான். நாளைக்கு தெரிஞ்சா விரட்டிடுவாங்க வேலையை விட்டு. அவ்வளோதானே? தெரியற வரைக்கும் நாளைக்கு காசு சம்பாதிக்கலாம் இல்லையா? மாசம் 12,000, குறைஞ்சபட்சம் அதுல பாதி ஊருக்கு அனுப்பலாம். அவரும் அத்தையும் நிம்மதியா இருப்பாங்க இல்லையா? சரி, உன் புருஷன்கிட்ட என்ன சொல்ல போற? நிஜத்தை சொல்லிடலாம்னு நினைச்சேன். ஆனா அத்தை ஒத்துக்க மாட்டாங்க. 2வது, தன்னோட பிள்ளையை விட பல மடங்கு நான் சம்பாதிச்சா அத்தைக்கு அது பிடிக்காது, தடுப்பாங்க. இவரால தாயை மீறி செயல்படவும் முடியாது. அதனால எதையும் சொல்ல போறதில்ல. மெட்ராஸ்ல நீ தனியா இருக்கக்கூடாதுன்னு உன்னை அனுமதிக்கலைனா இங்க வந்த பின்னால தீர்மானிச்சுக்கலாம். என்ன தாரா? சரிடி, இப்ப நேரமாயாச்சு. நாளைக்கு காலையில கோவை எக்ஸ்பிரஸ்ல போயிடுறேன் நானு. சங்கவிக்கு இரவு முழுக்க உறக்கமில்லை. இப்படி ஒரு பொய் சொல்லி வேலையில சேரலாமா? அது நாளைக்கு புதுசா ஏதாவது பிரச்சனைகளை உண்டாக்காதா? உண்மை தெரியும் போது என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? சரி, அதை அந்த நேரத்துல பாத்துக்கறலாம். இது போல 1 வருடம் சம்பாதிச்சாலே எல்லா கஷ்டமும் நீங்கிடும். படிப்படியா அவர்கிட்ட மட்டும் நிஜத்தை சொல்லிடணும். கொஞ்ச நாள் போகட்டும். காலையில் சீக்கிரம் எழுந்து குளித்து தாராதான் சென்ட்ரலுக்கு வந்தாள். ஜாயின் பண்ணின பின்னால எங்க தங்குவ சங்கவி? குவார்டர்ஸ்லாம் இருக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. இருந்துட வேண்டியதுதான். தனியாவா? துணைக்கு நீங்கெல்லாம் வந்துருங்க. சிக்னல் விழுந்து விட்டது. அடுத்த வாரம் ஜாயின் பண்ணணும். 4-5 நாள்ல வந்துருவேன். முன்பணமாக எதையும் பெறவில்லை சங்கவி. வந்த பிறகு வாங்கிக் கொள்ளலாம் என்றிருந்தாள். ஊரை விட்டு வந்து 2 நாளாகிறது. வீட்டு கவலை பிடித்து கொண்டது. பகுதி 3. பஸ் பிடித்து கிராமத்தில் கால் வைத்த போது மழை லேசாக ஆரம்பமாகி இருந்தது. வீட்டுக்குள் நுழைந்த போது பாண்டியனின் குரல் கேட்டது. அம்மா, சங்கவி வந்தாச்சு. போய் 2 நாளாச்சுன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நீங்க வயலுக்கு போகலையா? இல்ல, தகராறு. அந்த ஊர்க்காரன் எங்களை வயல்ல இறங்க விடுறதில்ல. இருக்கிற பொழப்பும் போச்சு, பட்னிதான். காலையில மேகமூட்டமா இருக்கு. மழை தொடர்ந்தா நம்ம பிரச்சனைக்கெல்லாம் விடிவு வரும். பிரச்சனைக்கு விடிவு வந்தாச்சு. என்ன சொல்ற சங்கவினி? எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அந்த கம்பெனில. அப்படியா? மாசம் 12,000 சம்பளம், காரு, தங்கிக்க வீடு எல்லாமே அங்கேயே கொடுத்துருவாங்க. அம்மாவும் பிள்ளையும் மயங்கி விழாத குறைதான் வாயை பிளந்து விட்டார்கள். நீ நீ நிஜமாவா சொல்ற? இதோ பாருங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர். பாண்டியன் வாங்கி பார்த்தான். நீ சாதிச்சிட்ட சங்கவி. அடுத்த வாரமே வேலையில சேரணும். இன்னும் 4-5 நாள்ல புறப்படணும். சங்கவி, என்னத்த? இந்த வேலைக்கு போக வேண்டாம். ஏன்? அவன் ஒரு பக்கம், நீ ஒரு பக்கமா வாழ்க்கை நடத்துற வயசா இது? அது மட்டும் இல்ல, நீ ஒரு பொம்மநாட்டி. பட்டணத்துல தனியா உத்தியோகம் பார்த்து பொழைக்க முடியுமா? நான் தனியா இருக்க போறதில்ல அத்த. பின்ன தாரா இருக்காளே. யார் இருந்தா என்ன? நீ சின்ன பொண்ணு தானே. உன்னை நான் அனுப்ப மாட்டேன். நீயும் சொல்லேண்டா. அத்த ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இத்தனை பெரிய சம்பளம் சாதாரணமா யாருக்கும் கிடைக்காது.
அதுல பாதியை எங்க நான் அனுப்புனா கூட நம்ம கஷ்டம் எல்லாம் விலகி போயிடும். எல்லா பொண்ணுங்களும் வேலைக்கு போற காலம் இது. என்ன பயம்? நம்மள யாரு என்ன செய்ய முடியும்? ஆமாமா, சங்கவி சொல்றது நிஜம்தானே. பணம்னு வந்தது நீயும் அவ பக்கம் சேர்ந்துட்டியா பாண்டியா? அப்படி இல்லம்மா. பணம் அவசியமா தானே இருக்கு. எத்தனை நாள் கடன் வாங்க முடியும்? யாரு தருவாங்க? வாங்கினதை திருப்பி தர வேண்டாமா? இனிமே விக்க என்ன இருக்கு வீட்ல? மாமா ஆசையா சங்கவிக்கு போட்ட நகைகள் எல்லாம் வித்து தின்னாச்சு. உஷ், என்ன பேசுறீங்க? அந்த உரிமை உங்களுக்கு எப்பவுமே இருக்கு. இருக்கு சங்கவி. நீ புரிஞ்சுக்கோமா. நம்ம குடும்பத்தை இந்த நிலையில நிமிர்த்த சங்கவியால மட்டும்தான் முடியும். அம்மா பேசவில்லை. மழை சரியாக பெய்யலைனா நிலத்தை அப்படியே போட்டுட்டு நீயும் நானும் மெட்ராஸ் போயிடலாம். சங்கவிக்கு தான் கம்பெனி வீடு தருதே. சங்கவிக்கு திக்கென்றது. அது வேண்டாங்க. ஏன்? இது பிறந்த பூமி. அத்தை இதை விட்டுட்டு வரமாட்டாங்க. பெத்த தாயை விட்டுட்டு நீங்க வர முடியுமா? முதல்ல அம்மா, அப்புறம்தான் நான். அத்தை நெகிழ்ந்து விட்டாள். உன்னை தனியா அனுப்ப மனசு எனக்கு ஒப்பலடி கண்ணே. எந்த பயமும் இல்ல அத்தை. நம்மள சுத்தி இருக்கிறது மனுஷங்க தானே. நாம ஒழுங்கா இருந்தா எது நம்மள பாதிக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, நீ முடிவே செஞ்சாச்சு. நான் தடுக்கல. அன்று மாலையிலிருந்து மழை அடித்து வைத்து பெய்யத் தொடங்கியது. அடுத்து வந்த 2 நாட்களும் வானம் குமுறி குமுறி கொட்டிவிட்டது. அடுத்த நாள் சங்கவி புறப்பட வேண்டும். அன்று இரவு மழைதான் நல்லா பெய்யுதே. இனிமே நம்ம நிலம் சீராயிடும், விளைச்சல் தொடங்கிடும். நல்லதுங்க. கடவுள் நம்மள கைவிடல. இனிமே கஷ்டம் இருக்காது. நீ போக வேண்டாம்னு இருந்துறியா சங்கவி? என்னாச்சு உங்களுக்கு? உன்னை விட்டு பிரிய முடியலம்மா. சடார் என அழத் தொடங்கினான். ஐயோ, என்ன இது? நீங்க ஆம்பளை, இப்படி அழுதா நல்லா இருக்குமா? ஏன் சங்கவி, ஆம்பளை அழக்கூடாதா? அலற மனுஷங்கிட்ட தான் அன்பான இதயம் இருக்கும். அவள் சிரித்தாள். நான் உன் மடியில படுத்துக்கிறேன். படுங்க. இனிமே நீ இல்லாம நான் ஓட்டணும். எப்ப நீ வருவ? இன்னும் போகவே இல்லை. புது வேலையில சேர்ந்தா உடனே லீவ் எடுக்க முடியுமா? சரி, நான் வர்றேன். மூச்சு அத்தையை விட்டுட்டா. கூட்டிட்டு வர்றேன். வரலாம் இல்ல? எதுவானாலும் 1 வருஷம் போகட்டும்பா. மழை பெஞ்சிட்டதால உங்களுக்கும் இனிமே நிலத்துல வேலை இருக்கும். நகர முடியாது கிராமத்தை விட்டு. சரி, நீ வா. எங்க? இப்ப போனா எப்ப நீ வரப்போற? வயிறு முட்டை சாப்பாடு போட்டுரு. நீ வந்த பின்னால தானே அடுத்த பந்தி. அது வரைக்கும் இந்த திருப்தியிலே இருந்துக்கிறேன். வேணாம்ப்பா. பேசக்கூடாது. தன் உதடுகளால் அவள் உதடுகளை மூடினான். சற்று நேரத்தில் உச்சத்தை அடைத்து மெல்ல மெல்ல உறங்கி போனான். சங்கவி எழுந்து தண்ணீர் குடித்து விட்டு வந்தால் படுக்க பிடிக்கவில்லை. நல்லதொரு வாழ்க்கை தொடங்க போகுது. அத பொய்யோட தொடங்கணுமா? எத்தனை நாளைக்கு பொய்ய வச்சுக்கிட்டு இருக்க முடியும்? முடிஞ்ச வர. விடியும் போது மழையின் தீவிரம் குறைந்து சிலுசிலுப்பான தூறல்கள் மட்டுமே மிச்சமிருந்தன. பகுதி 4. சங்கவி புறப்பட்டு விட்டாள். அத்தை 1000 உபதேசங்கள் சொன்னாள். நீ வாழ போறது பட்டணம், ஜாக்கிரதையா இரு. சரியத்த. ம். கேவலம் காசுக்காக ஒரு பொம்பளைய தனியா பட்டணம் அனுப்ப வேண்டியிருக்கு. நம்ம குடும்பங்கள்ல இல்லாத பழக்கம். அங்கலாய்த்தாள். அது தப்பு இல்ல அத்த. நம்ம குடும்பத்துக்காக செய்யறோம். என்ன தப்பு? சரி, முடிவு பண்ணியாச்சு. இனி என்ன பண்றது? பாண்டியன் கோவை வர அவளுடன் வந்தான். பிற்பகலில் கோவை எக்ஸ்பிரஸ் இருந்தது. அங்க போய் நீ சேர ராத்திரியாகும். அந்த தாரா வருவா இல்லையா? நிச்சயமா. உங்களுக்கு என்ன கவலை? சம்பளம் வந்ததும் நான் செக்கா தபால் அனுப்பிடுறேன். நீங்க நம்ம பேங்க்ல போட்டு எடுத்துருங்க. சரி சங்கவி. உடம்ப பாத்துக்கோங்க. ஒழுங்கா சாப்பிடுங்க. புறப்பட்டு வந்துடாதீங்க. முடிஞ்சா நடுவுல ஒரு வாட்டி நானே வர பாக்குறேன். ரயில் புறப்படும் வரை இருந்து லேசான கண்ணீருடன் கையசைத்தான் பாண்டியன். ரயில் ஓடத் தொடங்கியது. சென்னை போனால் மிஸ் சங்கவி. இது தேவதானா? இது எத்தனை நாளைக்கு நிலைக்கப் போகுது? பலவிதமான யோசனைகளில் பொழுது ஓடிக்கொண்டிருந்தது. இரவு 10க்கு சென்றலை அடைந்தது. தாரா தயாராக நின்று கொண்டிருந்தாள். நீ தனியாவா வந்த? என்ன தப்பு? மெட்ராஸ் எனக்கு புதுசா? வா வா. தாரா ஆட்டோவை அழைத்தாள். இருவரும் அரை மணி நேரத்தில் வீடு வந்து சேர்ந்தார்கள். மறுநாள் காலையிலே தன்னை மாடர்ன் ட்ரெஸ்ஸில் அலங்கரித்துக் கொண்டு கம்பெனிக்கு வந்து விட்டாள் சங்கவி. ரிசப்ஷனில் விவரம் சொன்னார். ஜூனியர் எம்டி மட்டும் வந்திருக்காரு. நீங்க அவரை போய் பாருங்க. சங்கவி நுழைந்தாள். அன்று இவளையே பார்த்தபடி இன்டர்வியூவில் அமர்ந்திருந்த இளைஞன். வாங்க மிஸ் சங்கவி. குட் மார்னிங் சார். உட்காருங்க. இன்னைக்கு டியூட்டி ஜாயின் பண்றீங்களா? ஆமா சார். காஃபி சொல்றேன். நீங்க எங்க தங்கியிருக்கீங்க? ஸ்நேகிதி வீட்ல. இன்னைக்கே உங்களுக்கு குவார்டர்ஸ் அலாட் ஆயிடும். காரும் வந்துடும். நீங்க நல்ல நாளா பார்த்து குடி வந்துடலாம். உங்க பேரண்ட்ஸ் எப்ப வர்றாங்க? வரமாட்டாங்க சார். வில்லேஜை விட்டு அவங்க வர விரும்ப மாட்டாங்க. அவங்க தனியா நீங்க மட்டும் தானா? அதான் யோசிக்கிறேன். யோசனையே வேண்டாம். உங்களுக்கு துணையா ஒரு பெண் உதவியாளரை போடுறேன். தேங்க்யூ சார். காஃபி வந்ததும் பருகினாள். இன்டர்காம் எடுத்தான். பர்சனல் மேனேஜர் கோபிநாத் அழைக்கப்பட்டார். சார், நம்ம ஆபீஸ்க்கு புதுசா வந்திருக்கிற அதிகாரி மிஸ் சங்கவி. கேபின் அலாட் பண்ணுங்க. உட்கார வைங்க. நான் வர்றேன். வாங்க மேடம்.
சங்கவி எழுந்து போவதை ஒருவித பரவசத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் ஜேஎம்டி அபிஷேக். 15 நிமிடங்களில் ஏசி பொருந்தப்பட்ட நவீன கேபின் ஒன்று டெலிபோன் வசதிகளுடன் தயாராகிவிட்டது. சங்கவிக்கு பிரமிப்பாக இருந்தது. உயர வேண்டுமானால் நொடியில் தெய்வம் உச்சத்தில் தூக்கி உட்கார வைத்து விடுகிறது. ஆனால் இதுக்கு விலை பொய். யாரும் சுலபத்துல சொல்ல துணியாத பொய். இன்டர்காம் ஒலித்தது. எம்டி வந்து விட்டார். என் ரூமுக்கு வர்றியாமா? பியூன் வழிகாட்ட அவர் அறைக்குள் நுழைந்து வணங்கினாள். அபிஷேக் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டான் போல இருக்கே. ஆமா சார். இந்த கம்பெனியோட முதல் மூலதனமே கடுமையான உழைப்பு தாமா. பல கோடி டேர்ன் ஓவர் வச்சு இந்தியாவில் முதல் இடத்துல இருக்கு நம்ம கம்பெனி. தெரியும் சார். உன் பதவி பொறுப்பான ஒண்ணு. குருவி தலையில பனங்காய். ஆனாலும் இன்டர்வியூல நீ ஏற்படுத்தின நம்பிக்கை தான் இந்த வேலையை உனக்கு வாங்கி தந்திருக்கு. தேங்க்யூ சார். இந்தாமா இத பிடி. ஒரு ஃபோல்டரை தந்தார். பாரு. சந்தேகம் இருந்தா கேளுமா. சரி சார். ஆல் தி பெஸ்ட். அவள் தன் கேபினுக்குள் வந்து விட்டாள். ஃபோல்டரை பிரித்து பார்க்க தொடங்கினாள். வேலை நிறைய இருந்தது. அதுவும் புத்தி பூர்வமாக நடத்தும் வேலைகள். ஆனால் அலையாகத்தான் தோன்றியது. எனக்கு கம்ப்யூட்டர் தெரியாதே. கற்றுக்கொள்ள வேண்டும். படித்து பார்த்து புரிந்து கொண்டு மளமளவென தன் வேலைகளை தொடங்கிவிட்டாள். உணவு இடைவேளையில் கேபினுக்கு நல்ல சாப்பாடு வந்தது. அவ்வப்போது தேநீர் வகையறாக்கள், பிஸ்கட்டுகள். மாலை 5 மணிக்கு அன்றுதான் செய்த வேலைகளை குறிப்பிட்டு புள்ளி விவரங்களோடு ஒரு ஸ்டேட்மெண்ட் போல தயாரித்தாள். வரிசைப்படுத்தி டைப் செய்தாள். இன்டர்காமில் எம்டியை அழைத்தாள். நீ புறப்படலாமா? உங்க கேபினுக்கு வரலாமா? வாமா. நுழைந்தாள். உட்காருமா. சொல்லு. போல்டரை தந்தாள். அவர் பிரித்தார், படித்தார், பிரமித்து போனார். வாவ், இத்தனை வேலைகளா பண்ணிருக்க? ஆமா. வேலை உனக்கு பிடிச்சிருக்காமா? ரொம்ப. செஞ்ச வேலைகளை தேதி நேர வாரியா இது வரைக்கும் யாரும் குறிப்பிடல. இது ஒரு புது மெத்தட். எல்லாரும் இது மாதிரி பண்ணணும்னு சர்க்குலர் போடலாம். யாரும் பொய் சொல்ல முடியாது, தப்பிக்க முடியாது. குட் ஐடியா. தேங்க்யூ சார். நம்ம கம்பெனில ஒரு பழக்கம் இருக்கு. ஒரு புது யோசனை. நம்ம நிர்வாகத்துக்கு பயன்படுற மாதிரி இருந்தா அதை சொன்னவங்களுக்கு 250 ரூபாய் இன்க்ரிமெண்ட். வந்த அன்னைக்கே இன்க்ரிமெண்ட் வாங்கினவர் நீதான் சங்கவி. ஆல் தி பெஸ்ட். கதவை தட்டிவிட்டு ஜேஎம்டி அபிஷேக் உள்ளே நுழைந்தான். வாப்பா. டாடி, இது சங்கவிக்கு வீட்டு சாவி, இது கார் சாவி. நல்ல நாள் பார்த்து பால் காய்ச்சி குடிச்சிட்டு வரணும் இல்லையாமா? ஆமா சார். சரி, நீ புறப்படு. தேங்க்யூ சார். அவள் வாசலுக்கு வர அந்த பத்மினி தயாராக இருந்தது. டிரைவர் சல்யூட் அடித்தான். அட்ரஸ் எதுமா? தாரா வீட்டு விலாசம் சொன்னாள். டிரைவர் ஓட்டத் தொடங்கினான். ஏசி செய்யப்பட்டனர். பாவம், அவரும் அத்தையும். எத்தனை சொகுசான வாழ்க்கை எனக்கு. அவங்க 2 பேரும் என் கூட இருந்து அனுபவிக்க கொடுத்து வைக்கல. வர நினைச்சாலும் என்னோட பொய் காரணமா அவங்கள நான் வரவிடக்கூடாது. என்ன ஒரு கஷ்டம். தாரா வீட்டு வாசலில் கார் நிற்க தாராவின் அம்மா ஓடி வந்தாள். நாளைக்கு காலையில வந்துருங்க டிரைவர். ஆபீஸ் டைமுக்கு நான் போற மாதிரி. சரி மேடம். கார் திரும்பி போனது. தாரா வரலையா இன்னும்? இல்ல. இந்த காரு உனக்கே சொந்தமா சங்கவி? நான் இந்த வேலையில இருக்கிற வரைக்கும். எப்பாடா, எனக்கு கம்பெனி வீடு தயார். நல்ல நாளா பாருங்கம்மா. பால் காய்ச்சிட்டு குடி போகணும். காலண்டர் எடுத்து பார்த்தாள். நாளை மறுநாள் நல்லா இருக்கு. அன்னைக்கே போயிட வேண்டியதுதான். நீ தனியா இருப்பியா? இல்லம்மா, ஒரு பெண் உதவியாளரை நியமிக்க போறாங்க. பயம் இல்ல. தாரா வந்த பின் எல்லாம் கேட்டு பிரமித்தாள். நடுவுல ஒரு நாள் ஓடிவிட்டது. மறுநாள் காலை தாராவையும் அழைத்து கொண்டு பால் காய்ச்ச புறப்பட்டாள் சங்கவி. புது வீடு புது புது பிரச்சனைகளை உண்டாக்கப் போவதை அந்த விடியலில் அவள் அறிந்திருக்கவில்லை. பகுதி 5. அவளுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த வீடு ஏறத்தாழ ஒரு குட்டி பங்களா. பிரமிப்பை ஊட்டியது. சகல பர்னிச்சர்களும் இருந்தன. நவ நாகரிகமா கலர் டிவி, டெக், ஃப்ரிட்ஜ் என நவீனங்கள். அடுக்கலையில் பாத்திரங்கள், படுக்கை அறையில் வெல்வெட் மெத்தை பதித்த இரட்டை கட்டில் ஏசியுடன். என்ன இல்ல, அபாரமாக இருந்தது. தாரா ஆடி போய்விட்டாள். சிநேகிதியாக இருந்தாலும் உள்ளூர ஒரு பொறாமை ஓடத்தான் செய்தது. வெளியே காட்டிக்கொள்ள முடியாது. எம்டி வரவில்லை. ஜேஎம்டி அபிஷேக் சரியாக வந்துவிட்டான். சங்கவி பாலை காய்ச்சினாள். சாமி படங்களுக்கு தீபாதனை காண்பித்தாள். முதலில் பாலை எடுத்து அபிஷேக்கிடம் கொண்டு வந்து தந்தாள். ஓ, தேங்க்யூ. எல்லாம் வசதியா இருக்கா சங்கவி? ஏதாவது குறை இருக்கா? ஏன்னா குவார்டர்ஸ் அலாட் பண்றது நான் தான். இதை விட வசதி வேற என்ன சார் வேணும்? ராஜம்மா வரலையா இன்னும்? வந்துட்டேன் சார். ஏன் லேட்டு? பூஜையே முடிஞ்சு போச்சு. சங்கவி, இவங்க ராஜம்மா. ராத்திரி பகல் உன்னோட தான் இருப்பாங்க. ஜமீன், இந்த வீடு சமையல் வீட்டு வேலைகள் எல்லாம் பார்த்துப்பாங்க. நீ எதுவும் செய்ய வேண்டாம். சரி சார். பொறுப்பு எடுத்துக்கோங்க ராஜம்மா. இனிமே சங்கவி தான் உனக்கு எஜமானி. சரியா? நீ இன்னையில இருந்து குடுத்தன வர்ற இல்லையா சங்கவி? ஆமா சார். வெரி குட். ராஜம்மா, உங்க வேலைகளை நீங்க தொடங்கலாம். ஆல் தி பெஸ்ட் சங்கவி. நான் புறப்படுறேன். அப்புறமா வந்து பாக்குறேன். சங்கவி டிரைவரை அழைத்தாள்.
நான் போய் என் பெட்டி படிக்கைகளை எடுத்துட்டு வரணும். வா தாரா. இருவரும் தாரா வீட்டுக்கு வந்து விட்டார்கள். நான் இப்பவே புறப்படுறேம்மா. எங்களை மறந்துடாத சங்கவி. என்னம்மா நீங்க? எனக்கு உங்க குடும்பத்தை விட்டா யாரு நாதி? வார கடைசியில வீட்டை பூட்டிட்டு 3 பேருமா வந்துருங்க. ஜாலியா இருக்கலாம். காரில் புறப்பட்டு புது வீட்டுக்கு வந்து விட்டாள். ராஜம்மா காலை உணவை தயாரித்து முடித்திருந்தாள். ருசியாகத்தான் இருந்தது. மதியம் கம்பெனியிலேயே வந்துடும். இனி ராத்திரிக்கு தானே. புறப்பட்டு விட்டாள் சங்கவி. கண்ணு. ராஜம்மா தான் அழைத்தாள். என்ன ராஜம்மா? இந்த நிமிஷத்துல எனக்கு நீ எஜமானி. உன்னை மரியாதையாத்தான் நான் கூப்பிடணும். ஆனா என் மகளாட்டம் இருக்கிறதால சொல்றேன். சொல்லுங்க ராஜம்மா. நீ கிராமத்து பொண்ணு. ஆமா. நிறைய படிச்சுட்டதால இங்க வேலைக்கு வந்துட்டேன். என்ன சொல்ல வர்றீங்க? கல்யாணம் ஆயிட்டா இந்த வேலையில இருக்க முடியாது. பெரிய சம்பளம், நிறைஞ்ச வசதிகளை தந்து கல்யாண ஆசையே வராம செஞ்சிடுவாங்க. சங்கவி பேசவில்லை. ஆனா மனுஷியா பிறந்தா புருஷன் குடும்பம்னு எல்லாம் வேணும். பணமும் வசதிகளும் இவங்க தரலைன்னா நமக்கு கிடைக்காதா? வாழ்க்கையில ஒரு பிடிமானம் வேண்டாம்? உன்னை பெத்தவங்க கிட்ட சொல்லி கல்யாணம் கட்டிக்கோ சீக்கிரமா. ராஜம்மா, உங்களுக்குன்னு குடும்பமே இல்லையா? இல்ல. பாலா போன இந்த கம்பெனில வந்து வசதிகளை மட்டும் பார்த்துட்டு வாழ்க்கையை தொலைச்ச வேணா. என்ன சொல்றீங்க? கல்யாணம் பண்ணிக்கல. ஆனா நடக்க வேண்டியதெல்லாம் நடந்தாச்சு. அப்படின்னா எம்டிக்கு அப்பப்ப அவசரம்னா நான் தான் வேணும். பொண்டாட்டியும் செத்தாச்சு. இவனுங்க கன்னி பொண்ணுங்களை ஏன் கேக்குறாங்க? இத்தனை சம்பளம் ஏன் தர்றாங்க? கணக்கு பண்ணத்தான். சங்கவி அதிர்ச்சியுடன் பார்த்தாள். நீ பயப்படாத. பலாத்காரமெல்லாம் பண்ண மாட்டாங்க. உருக உருக பேசி நம்மளையும் உசிப்பி விட்டுருவாங்க. பொம்பளைங்களை மயக்கிற கலையில அப்பா மாஸ்டர். புள்ள இன்னும் தேரல. ஏ? ராஜம்மா சுற்றிலும் ஒருமுறை பார்த்தாள். குரலை தலைத்து கொண்டாள். உன்னோட வச்சுக்கோ. சின்னவர் 6 மாசம் முன்னால வரைக்கும் மனநோய் மருத்துவமனையில இருந்தவர். அப்படியா? சுமார் 7 வருஷ காலம். இப்பதான் முழுமையா குணமடைஞ்சு வீட்டுக்கே வந்திருக்காரு. அதுகிட்ட கம்பெனில எல்லாருக்குமே ஒரு பயம்தான். நீயும் ஜாக்கிரதையா இரு. சரி ராஜம்மா. பணத்தை பார்க்காத. சீக்கிரம் இந்த இடத்த விட்டு கலண்டுக்கும். சரி ராஜம்மா, நான் வர்றேன். ராத்திரிக்கு என்ன பண்ணட்டும்? அசைவம் சாப்பிடுவியா நீ? முட்டை மட்டும் ராஜம்மா. சரி, நான் பாத்துக்கிறேன். சங்கவி புறப்பட்டு விட்டாள். என்ன இது? தாக்கு பிடிக்க முடியாதா? நிறைய சம்பளம்னு சந்தோஷப்பட்டேனே. பொறி இருக்கிறதா? என்னை பிடிக்க யார் முயற்சி பண்ணுவாங்க? ஒரு மன நோயாளிகிட்ட மாட்டிக்கிற போறேனானா? இந்த ராஜம்மா சொல்றதெல்லாம் நிஜம்தானா? நெஞ்சு முழுக்க ஒரு மாதிரி கலவரம் அப்பிக்கொண்டது. பகுதி 6. வேலைக்கு சேர்ந்து 15 நாட்கள் ஓடிவிட்டன. இந்த 15 நாட்களில் அபிஷேக் ஏறத்தாழ தினசரி வந்து விடுவான் வீட்டுக்கு. ஏதாவது ஒரு காரணம். சாண்ட்லியர் பொருத்த ஒரு நாள், வாட்டர் ஃபில்டர் வைக்க ஒரு நாள், இப்படி ஏதாவது ஒரு காரணம். 10 நிமிடங்கள் போல சங்கவியிடம் பேசிக்கொண்டு நிற்பான். ராஜம்மா தரும் காஃபியை குடிப்பான், போய்விடுவான். அது பைத்தியம். என்ன பேசினாலும் சிரிச்சுக்கிட்டு பேசாம இருந்துரு. விழுந்து புடுங்க போகுது. சரி ராஜம்மா. ஆபீஸ்னு வந்து விட்டால் அபிஷேக் தலையிட மாட்டான். எல்லாம் பெரியவர் தான். இந்த 15 நாட்கள்ல சங்கவியோட திறமையை பார்த்து ஞானசேகரன் எம்டி அசந்து போயிருந்தார். சங்கவி கம்ப்யூட்டரும் கற்றுக்கொள்ள தொடங்கியிருந்தாள். அன்று சம்பள நாள். 3 மணிக்கு அழைக்கப்பட்டாள் சங்கவி. வாமா, வாழ்த்துக்கள். எதுக்கு சார்? நீ வாங்க போற முதல் சம்பளத்துக்கு. இந்தாமா செக். வாங்கி கொண்டாள். 12,000 சொச்சம் நிரப்பப்பட்டிருந்தது. தேங்க்யூ சார். நான் உனக்கு சொல்லணும். முடங்கி கிடந்த ஃபைல்கள் எல்லாம் கிளியர் ஆகுது. நான் இத்தனை எதிர்பார்க்கலமா உன்கிட்ட. அபாரம். நிர்வாகத்துக்கு புது ரத்தம் செலுத்த தொடங்கியாச்சு நீ. அவள் சிரித்தாள். பிசினஸ் மீட்டிங்ல உன்னை கலந்துக்க வைக்கலான்னு யோசனை எனக்கு. அத்தனை நாலேஜ் எனக்கு இருக்கா சார்? என்னம்மா இப்படி கேக்குற? எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நாளைக்கு சியோல்ல இருந்து ஒரு பார்ட்டி வர்றாங்க. பெரிய பார்ட்டி தான். அத எடு அபிஷேக். ஃபைல் வந்தது. பேச போற பிசினஸ், பேச வேண்டிய பார்ட்டி, மத்த போட்டி கம்பெனிகள், இப்படி எல்லா விவரங்களும் இதுல இருக்கு. இதை வச்சுட்டு நீ ஒரு ஐடியாவுக்கு வரலாம். நீங்க இருக்கும்போது நான் என்ன பேச போறேன்? எனக்கு பாயிண்ட்கள் தயாரிக்க முயற்சி பண்ணு. சரி சார். நாளைக்கு காலையில தாஜ்ல 11 மணிக்கு. நீ ஆபீஸ்க்கு காலையில வர வேண்டாம். நான் வீட்ல வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். சரி சார். செக்க காலையில 9 மணிக்கு வங்கியில போட்டுடு. 6,000 ரூபாய்க்கு செக் எழுதி அதை பாண்டியனுக்கு கடிதத்தோட பதிவு தபாலில் சேர்த்தாள். நீ ஆபீஸ் போகலையா கண்ணு? 11 மணிக்கு தாஜ்ல மீட்டிங் ராஜம்மா. பெருசோட பெருசோடவா? ம். தொடங்கியாச்சா? அதான பார்த்தேன். என்ன சொல்றீங்க? முதல்ல பிசினஸ் மீட்டிங்னு சொல்லுவானுங்க. அப்புறமா டின்னர்னு. அது மாறும். கடைசியில ரூம் போட்டு அதுக்குள்ள உன்னை பக்குவப்படுத்திடுவான். சங்கவி லேசாக மிரண்டுதான் போனாள். இதெல்லாம் நிஜமா? நடக்குமா? சரி, நடக்கும்போது பாத்துக்கறலாம். இப்போ கவலைப்பட வேண்டாம். நான் வந்தது காசுக்காக தான். ஆனா சோரம் போக மாட்டேன். ஏற்கனவே பிசினஸ் பேசுவதற்கான புள்ளி விவரங்களை தயாரித்து வைத்திருந்தாள். 10:30க்கு எம்டியின் கார் வந்து விட்டது. ரெடியாமா?
வந்துட்டேன் சார். அழகாக தன்னை அலங்கரித்துக் கொண்டிருந்தாள் சங்கவி. கார் புறப்பட்டது. ஃபைலை அவரிடம் தந்தாள். படிச்சவரு பெருமிதம் பொங்க சங்கவியை பார்த்தார். உன்னை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. ஏன் சார்? என் பிஏவுக்கு இத்தனை நாலேஜ் இல்ல. எப்படி இத்தனை சுலபமா உன்னால புரிஞ்சுக்க முடியுது? இன்னைக்கு என்னோட சொந்த கருத்துக்களை மீட்டிங்ல நான் சொல்ல போறதில்ல. ஏறத்தாழ நீ எழுதி தந்ததை ஒப்பிக்க போற. சார். ஹோட்டல் வாசலில் கார் நின்றது. அவர் இறங்கி நடந்த பின்தொடர்ந்தாள். அப்பாவும் பிள்ளையும் கண்ணியமாகத்தான் இருக்காங்க. ராஜம்மா சொன்னதெல்லாம் பொய்யா? சச்ச, இருக்காது. என்கிட்ட பொய் சொல்லி ராஜம்மாவுக்கு ஆக போறது என்ன? பிறகு அந்த பெரிய கான்ஃபரன்ஸ் காலில் இருவரும் நுழைய டெலிகேட்ஸ் காத்திருந்தார்கள். அறிமுகப்படலம் முடிய விவாதம் தொடங்கிவிட்டது. சங்கவி அவர் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார். ராஜசேகர் தொடங்கிவிட்டார். 15 நிமிடங்களில் விவாதம் சூடு பிடிக்க ஞானசேகரின் கருத்துக்கள் அவர்களை திக்குமுக்காட வைத்தன. அருகில் இருந்து இன்னும் சில பாயிண்டுகளை எடுத்து தந்தாள் சங்கவி. 1 மணி நேரத்தில் பேச்சுவார்த்தை முடிந்தது. பலன் 1 கோடி ரூபாய்க்கு புது பிசினஸ். ஞானசேகர் இத்தனை பெரிய தொகையை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. விருந்து நடந்தது. அவர்கள் விடைபெறும் போது மாலை 4 மணி. இருவரும் காருக்கு வந்தார்கள். உனக்கு நான் பெரிய பதவி தரணுமா? எதுக்கு சார்? நீ எனக்கு கிடைச்ச பொக்கிஷம். அதை சரியா பயன்படுத்தாம நான் விடவே மாட்டேன். சங்கவிக்கு திக்கென்றது. இந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்? பகுதி 7. ஞாயிற்றுக்கிழமை. என் வீட்டுல உனக்கு ஒரு விருந்து தர ஏற்பாடு பண்ணியிருக்கேன் சங்கவி. எதுக்கு சார் இதெல்லாம்? நீ சாதாரண பிசினஸா கொண்டு வந்திருக்க. என்னம்மா நீ? நீ பவரே, உன்னோட பவரே உனக்கு தெரியலனா என்ன அர்த்தம்? என் கடமை தானே சார். நீ வர்ற காலையில 9 மணிக்கு உனக்கு வண்டி வரும், சரியா? சரி சார். எதுக்கு வீட்டுல வச்சு விருந்து? சரி, ஏன் தப்பா நினைக்கணும்? ஒரு பெரிய பிசினஸ் வர நான் காரணமா இருந்திருக்கேன். அந்த சந்தோஷத்தை கொண்டாட அவர் ஆசைப்பட்டா அதுல என்ன தப்பு இருக்கு? இது ராஜம்மா கிட்ட சொல்லக்கூடாது. உடனே காரணத்தை சொல்லிடுவா. ஹோட்டல்ல அவரை போல கண்ணியமா யாருமே நடந்துக்கறல. ஏன் வீண் பழி சுமத்தணும்? நல்லது. நான் இவருக்கு தவிர்க்க முடியாத தேவையா மாறணும். நான் இல்லாட்டா நிர்வாகம் ஸ்தம்பிக்குங்கிற நிலைமைய கொண்டு வரணும். எதுக்கு? அப்படி ஒரு நிலைமை உண்டாகிட்டா நாளைக்கு நான் கல்யாணம் ஆனவன்னு தெரிஞ்சாலும் இவர் கோவப்பட மாட்டாரு. என்னை இவரால வேலையை விட்டு நீக்க முடியாது. ராஜம்மா வந்தாள். அம்மாடி, நாளைக்கு லீவு தானே? நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாயி. ஆபீஸ் இருக்கு ராஜம்மா. ஏன்? புது பிசினஸ் வந்திருக்குல்ல, அக்ரிமெண்ட் எல்லாம் தயாரிக்க வேண்டாமா? இதோ பாரு, ஏன் இப்படி மாடாட்டம் உழைக்கிற? சரி, தனிக்கட்ட போர் அடிக்குது. சம்பளம் தர்றாங்களே கை நிறைய. நாளைக்கு ஆபீஸ்ல தானே வேலை. சடார் என நிமிர்ந்தாள் சங்கவி. ஏன் அப்படி கேட்டீங்க? இல்ல, ஞாயிற்றுக்கிழமைனா எம்டி வீட்டுக்கு தான் வர சொல்லுவாரு. ஜில் என்றது சங்கவிக்கு. எதுக்கு வீட்டுக்கு? அதுக்குதான். அப்பாவும் பிள்ளையுமா மாறி மாறி. வேணாங்கண்ணு, என்னை விட்டுரு. ஏன் ராஜம்மா? நான் உன்னை எச்சரிக்கை பண்ணியாச்சு. இனிமே பொழைச்சுக்கிறது உன் சாமர்த்தியம். சேர்த்து வச்சு தேய்ச்சி வச்ச விளக்காட்டும் ஜிகுஜிகுன்னு இருக்க. கரிப்படியை விட்டுறாம பாத்துக்கம்மணி. 10வது நிமிடம் வாசலில் கார் வந்து நின்றது. டிரைவர் இறங்கி வந்தான். ரெடியாமா? நான் அப்பவே ரெடி. போலாமா? வாசலில் இறங்கினாள். வரே ராஜம்மா. மஞ்சள் நீர் தெளித்த ஆட்டை பார்ப்பதைப் போல இவளை பார்த்தாள் ராஜம்மா. பகுதி 8. கார் அந்த பங்களாவுக்குள் நுழைய அதன் மதில் சுவரே 2 ஆள் உயரத்திற்கு மேல் இருந்தது. பங்களாவுக்கு புறநகர் பகுதியில் சற்று ஒதுக்குப்புறமாக இருந்தது. ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவசரத்துக்கு தப்பி. என் நினைப்பு ஏன் இப்படி போகுது? ராஜம்மாவை மனசிலிருந்து உதறணும். ஒரு வேலைக்காரி சொல்லுக்கு அத்தனை அழுத்தம் நான் தர வேண்டியதில்லை. ஒரு நல்ல பிசினஸ் வர நான் காரணம். அந்த நன்றியை அறிவிக்க விருந்து. என்ன தப்பு? கார் போர்ட்டிகோவில் நிற்க சங்கவி இறங்கியதும் அப்பா பிள்ளை இருவருமே வாசலில் நின்றார்கள். வாமா, முதலா என் வீட்டுக்குள்ள வர்ற, வாமா. சிரித்தாள் சங்கவி. வலது கால் எடுத்து வைமா. சுருக்கென்றது சங்கவிக்கு. பெரிய பிசினஸ் கொண்டு வந்திருக்க. கம்பெனில நீ வந்த பின்னால பெரிய அளவு முன்னேற்றம் தெரியுது. லட்சுமி தேவி நீ, அதனாலதான் சொன்னேன் வலது கால் எடுத்து வைன்னு. சிரித்தபடி உள்ளே வந்தாள். உட்காருமா. அபிஷேக் அவளை பார்த்து சிரித்தபடி எதிரே வந்து உட்கார்ந்து கொண்டான். ஜூஸ் கொண்டு வந்தாள் வேலைக்காரி. பொதுவாக பேசத் தொடங்கினார்கள். உன்னை பத்தி சொல்லுமா. நத்திங் பர்டிகுலர். கிராமத்துல யார் இருக்காங்க? என் அத்தையும் அத்தானும். பேரண்ட்ஸ் இல்லையா உனக்கு? இல்ல, இறந்தாச்சு. அத்தை ஆதரவுல தான் நான் இருக்கேன். அவர் பிள்ளை விவசாயம் பாக்குறாரு. நீ அந்த அத்தை பிள்ளையதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஏதாவது பேசப்பட்டிருக்கா? திக் என்றது. சட்டென சிரித்தாள். யாருக்கு எங்க முடிச்சு போட்டிருக்குன்னு அந்த ஆண்டவனுக்கு தானே தெரியும். அழகா பேசுறமா. அவளது ரசனை விருப்பம் எல்லாம் பேசப்பட்டது. முதலில் சற்றே தயக்கத்துடன் வெறும் சிரிப்புடன் இருந்த அபிஷேக் கலகலவென கலந்து கொள்ள தொடங்கிவிட்டான். ஞானசேகருக்கு சந்தோஷமாக இருந்தது. இந்த வீட்டுல நீங்க 2 பேர் தானா? ஆமாமா.
அபிஷேக் சின்னவனா இருக்கும்போதே தாயை பறிகொடுத்தாச்சு. பெண் வாசனை இல்லாத வீடு. வேலைக்காரி இருக்கா, எஜமானி இல்லையே. சங்கவி பேசவில்லை. சாப்பிடலாமா? சரி சார். வேலைக்காரி பரிமாற 3 பேரும் உட்கார்ந்து சாப்பிடத் தொடங்கினார்கள். உனக்கு சமைக்க வருமாமா? ம், தெரியும். ஒரு நாள் உன் கையால சாப்பிட ஆசை. என்ன கஷ்டம்? வர்ற சண்டே நானே வந்து பண்ணி போடுறேன். சமையல், சங்கீதம் இப்படி எல்லாமே தெரிஞ்சிருக்கு உனக்கு. பொண்ணா பிறந்தா தெரிய வேண்டியது தானே. அழகாவும் பேசுற. மாலை வரை இருந்தால் நேரம் 6 விட்டது. சரிம்மா, இருட்டத் தொடங்கிருச்சு, நீ புறப்படு. அப்பா, நான் சங்கவிய கொண்டு போய் விடட்டுமா? விட அபிஷேக், கொஞ்சம் இருமா. ஞானசேகர் உள்ளே போனார். திரும்பும்போது அவர் கையில் ஒரு வெள்ளி தாம்பலம் இருந்தது. அதில் மேலே பட்டு துணி. எடுத்தார் ஒரு நகைப்பெட்டி. திறந்தார் ஒரு வைர நெக்லஸ். அம்மாடி, இதை எங்களோட அன்பளிப்பா நீ ஏத்துக்கணும். ஐயோ, இத்தனை விலை உயர்ந்ததா? வேண்டாம் சார். தப்பில்லம்மா. பணத்தால பார்க்காத. இது மாதிரி 25 நெக்லஸ் வாங்க வசதி இருக்கு. உன் திறமைக்கோ தன்மைக்கோ இந்த ஒரு நெக்லஸ் கால் தூசுக்கு பெறாது. ஆனா மனசுல ஒரு சந்தோஷம். இத உனக்கு தர்றதால வேண்டாம்னு சொல்லாதம்மா. ஏத்துக்கோ ப்ளீஸ். சங்கவி தடுமாறி போனால். அபிஷேக் அருகில் வந்தான். ப்ளீஸ் சங்கவி, வாங்கிக்கோ. சங்கவி நடுங்கும் கரல்களால் அதை வாங்கி கொண்டாள். காருக்குள் ஏறினாள். வீட்டில் விட்டுவிட்டு அவன் போய்விட்டான். ராஜம்மா வந்தாள். பிரச்சனை ஒண்ணும் இல்லையேம்மா. அவங்க 2 பேருமே கண்ணியமானவங்க ராஜம்மா. ஏன் இப்படி பழி சுமத்துறீங்க? என்ன விரோதம் அவங்க மேல உங்களுக்கு? ராஜம்மா முகம் வெளிரி விட்டது. நானும் காசுக்காக எதுக்கும் துணிஞ்சவ இல்ல. என்னை யாரும் எதை கொடுத்து வாங்க முடியாது, புரியுதா? போய் வேலையை பாருங்க. ராஜம்மா நின்றாள் சற்று நேரம். என்ன வேணும்? ராத்திரி சாப்பாடு, பால் மட்டும் கொடுங்க. அதையும் நான் கேட்ட பின்னால கொண்டு வாங்க. தன் அறைக்குள் நுழைந்து தாளிட்டு கொண்டாள். அந்த வைர நெக்லஸை பிரித்தாள். அந்த அறை முழுக்க ஒளி வீசியது. சட்டென ஞாபகம் வந்தது. பாண்டியன் பேசியது. சங்கவி, என்னங்க, அழகான இந்த சங்கு கழுத்துக்கு வைர நெக்லஸ் போட்டா எப்படி இருக்கும்? நம்மள மாதிரி ஏழைங்க கனவுல கூட நினைக்க முடியாத பொருள். இருக்கிறத விக்காம இருந்தாலே போதும். இருக்கிறத விக்காம இருடான்னு சொல்றியா? சட்டென அவன் வாயை பொத்தினான். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆசை நிறைய இருக்கு சங்கவி. ஆனா ஒரு ஏழை விவசாயி பேசதான் முடியும். நீங்க கட்டின மஞ்சள் கயிறு 1000 வைர நெக்லஸ்க்கு சமம். போதுமா? அந்த மஞ்சள் கயிறு வெளியே தெரியாத வண்ணம் ஜாக்கெட்டுக்குள் ஒளித்துக் கொண்டிருந்தது. கேவலம். வயிற்று பொழப்புக்காக தாலியை ஒளிச்சு வைக்க வேண்டிய நிர்பந்தம் எந்த பொண்ணுக்கும் இந்த பூமியில வரவே கூடாது. எத்தனை நாளைக்கு இந்த வண்டி ஓடும்? ஒரு நாள் குட்டு உடைஞ்சுதானே ஆகணும். மறுநாள் மறுநாள் முதல் வழக்கம் போல ஆபீஸ் வேலை சுறுசுறுப்பாக நடக்க, நடுவே ஒரு நாள் லீவு வர. வீட்டுக்கு வர்றியா சங்கவி? அபிஷேக் கேட்டான். காலையில சீக்கிரமே வந்து விட்டாள். அவளே சமையல் பொறுப்பை ஏற்றுக்கொண்டாள். நல்ல இசையை ஸ்டீரியோவில் அலறவிட்டாள். பொருட்களை இடமாற்றி வீட்டை அழகுபடுத்தினாள். சில ஆலோசனைகள் சொன்னாள். அப்பா பிள்ளை இருவரையும் உட்கார வைத்து பரிமாறத் தொடங்கினாள். இருவரும் ரசித்து ருசித்து சாப்பிட்டார்கள். மாலை 6 விட்டது. நீ போகணுமா சங்கவி? ஞானசேகர் கேட்டே விட்டார். பின்ன நான் இங்க இருக்க முடியுமா? இருந்தாதான் நல்லா இருக்குமா? சங்கவி, நாளைக்கு உன்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். சரி சார். அபிஷேக் அவளை கொண்டு வந்து விட்டான். சிரித்தபடி உள்ளே அவள் வருவதை ராஜம்மா பார்த்து கொண்டே இருந்தாள். பர்சனலா என்ன பேச போறாரு? கேட்க கூடாது எதையாவது கேட்க போறாரா? கடவுளே, இன்னைக்கோட நான் வேலைக்கு சேர்ந்து 38 நாட்கள். ஒரு மண்டல காலம் கூட தாக்கு பிடிக்காதா? உண்மை உடைஞ்சிட்டா நிச்சயமா சீட்டை கிழிச்சிடுவாங்க. 3.25 நாளையில் ஒரு முத்துமலை என்பது போல் சகலமும் முடிஞ்சிடும். தேவதானா? இரவு முழுக்க உறக்கமே வராமல் ஒருவித தவிப்புடன் கழிக்க வேண்டி வந்தது. காலையில் அவர் பேசி விடுவாரோ என்று பயமாக இருந்தது. என்ன பேசினாலும் அதுக்கு தக்க பதில தயாரித்துக் கொள்ள வேண்டும். மனதுக்குள் ஒரு பட்டிமன்றமே நடத்தி பார்த்து விட்டாள். அழகாக வரிசைப்படுத்தி கொண்டாள். வாசலில் காரன் அடித்தது. புறப்பட்டாள். பகுதி 9. அம்மா, சங்கவி போய் கிட்டத்தட்ட 40 நாள் ஆயாச்சு. ஒரு கவலம் சாப்பிட்ட பின்பு சொன்னான் பாண்டியன். மழை நன்றா பெய்து விட்டதால் வயலில் வேலை தொடங்கிவிட்டது. ஆனாலும் பயிரிட்டு அறுவடை பார்க்கும் வரை பலன் தராது. ஆனா முதல் சம்பளத்துல 6000 ரூபாய் சங்கவி அனுப்பியிருந்தா. அது பெரிய தொகை. ஒரு ஏழை விவசாயிக்கு ரொம்ப பெரிய தொகை. விவரமா கடிதம் எழுதியிருந்தா சங்கவி. வீடு, காரு, ராஜமான்னு சகலமும் கடிதத்தில் விளங்கி இருந்தாள். பாண்டியா, என்னம்மா? எனக்கு ஒரு யோசனை தோணுது. சொல்லுமா. வறட்டு நிலமா இருந்தப்போ யாரும் நம்ம நிலத்தை வாங்க மாட்டாங்க. இப்ப மழை பெஞ்சு விளைச்சல் நிலமா மாறியாச்சு. அதனால இரு, என்னை பேச விடு. நல்ல விளைச்சல் உள்ள பூமி. சுமக்கணும். தெரியும். நம்ம ஊர் பெரிய மனுஷனுங்களுக்கு நம்ம நிலத்து மேல ஒரு கண்ணு இருக்கு. சரி, பேசாம நல்ல விலை பேசி நம்ம நிலத்தை வித்துட்டா என்ன? நீ என்னம்மா பேசுற?
நிலத்தை வித்துட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு நாமளும் பட்டணத்துக்கு போயிடலாம்டா தம்பி. அம்மா நீயா சொல்ற? நான் தான்டா. அங்க அவ பெரிய வீடு காருன்னு கை நிறைய சம்பாதிக்கிறா. நீங்க 2 பேரும் சின்னஞ்சிறுசுங்க. வாழ வேண்டிய வயசு, பிரிஞ்சிருக்கலாமா? பேசாம போயிடலாம். நான் அங்க போய் எப்படிம்மா? எனக்கு படிப்பு கூட இல்லையே. ஏதாவது கிடைக்குதான்னு முயற்சி பண்ணலாம். இல்லைனாலும் பொண்டாட்டி காசுல தின்னதா உன்னை உலகம் பழிக்காது. நிலத்தை வித்த பணத்தை வட்டிக்கு போட்டா நீ ஆயுசு முழுக்க உட்காந்து சாப்பிடலாம். உன் பணம், தாழ்வு மனப்பான்மையும் இல்லை. என்ன தம்பி சொல்ற? சரிம்மா, இதுக்கு சங்கவி ஒத்துக்கணுமே. சங்கவி யாரு ஒத்துக்க? உன் நிலத்தை நீ விற்க அவ அனுமதி எதுக்கு? நீயும் நானும் நிரந்தரமா பட்டணம் போயிட்டா சங்கவியை விட சந்தோஷப்படுறவங்க யாரும் இல்லடா தம்பி. பாண்டியன் யோசிக்க தொடங்கி விட்டான். அம்மா சொல்றதும் நிஜம்தான். ஆயுள் முழுக்க இந்த நிலத்துல பாடுபடுறதால என்ன பெருசா கிடைச்சிட போகுது? சமயத்துல இது போல இயற்கை கால வாரிட்டா பஞ்சமும் பட்னியும் தான். செழிப்பா இருக்கும் போதே வித்துறணும். நாட்டாமையிடம் பேசினா நல்ல யோசனை தருவாரு. இன்னைக்கே பேசி பார்க்கலாம். என்னடா தம்பி சொல்ற? பேசி பார்க்கறேம்மா. புறப்பட்டு விட்டான் பாண்டியன். பட்டணம் போவது என்ற ஆசை வந்துவிட்ட நொடியில் கிராமம் பிடிக்கவில்லை. உடனே புறப்பட்டு விடும் என்று தோன்றியது. மனித மனத்தை விட கேவலமான ஒரு பச்சோந்தி இந்த உலகத்திலேயே இல்லை என்று தோன்றியது. பகுதி 10. சங்கவி. ஆபீஸ் முதல் முதல் 2 மணி நேரங்களுக்கு நல்ல வேலை இருந்தது. அதன் பிறகு பார்க் ஷெராட்டனில் ஒரு பிரஸ் மீட். எம்டியுடன் போனாள். அது முடிந்து அங்கேயே மதிய உணவு. ஆபீஸ் திரும்பி 4:30 வரை வேலை. 5 மணிக்கு உள்ளே அழைத்தார் எம்டி. உட்காருமா. காலையில பேசணும்னு போட்ட பிளான் இதுவரைக்கும் நிறைவேறல பாரு. அவள் பேசவில்லை. இனிமேதான் டைம். காஃபிக்கு சொல்றேன். ஆபரேட்டரிடம்தான் ஆபீஸில் இல்லை என்று சொல்லிவிடச் சொன்னார். காஃபி வந்தது. இருவரும் பருகினார்கள். வெளியே சிவப்பு விளக்கை எரிய விட்டார். அம்மாடி, இதுவரைக்கும் சொல்லாத ஒரு விஷயத்த உனக்கு நான் சொல்றேன். நிமிர்ந்தாள் சங்கவி. நீயே யார் மூலமாவது இதை கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா நானே சொல்றேன். சொல்லுங்க சார். என் பிள்ளை அபிஷேக் இப்ப 5-6 மாசமாதான் முழுமையான மனுஷனா இருக்கான். அதுக்கு முன்னால 4-5 வருஷமா மனநோயாளியா இருந்தான். எப்படி? படிக்கிற காலத்துல இஷ்டத்துக்கு ஊர் சுத்துவான். நானும் ஒரே புள்ள, தாயில்லா பிள்ளைங்கிற காரணத்துக்காக கண்டுக்கல. ஒரு புது வருஷ கொண்டாட்டம் முடிஞ்சு காலையில 6 மணிக்கு வீடு திரும்பினான். குடி மயக்கத்துல மறுபடியும் கண் விழிச்சப்போ அவன் அவனா இல்ல. குடிச்ச லிக்கர்ல ஏதாவது பிரச்சனையா? வெளியே என்ன நடந்தது? இப்படி எல்லாத்தையும் துருவி துருவி விசாரிச்சேன். பலன் பூஜ்யம். ஆனா மூளை கலங்கி போச்சு அவனுக்கு. ம். பார்க்காத வைத்தியம் இல்ல. லட்சக்கணக்கா செலவு பண்ணேம்மா. 4-5 வருஷமா தீவிர மனநோயாளியா இருந்தான். படிப்படியா தெளிய தொடங்கினான். இப்ப பரிபூரணமா குணமாயிட்டான். தெய்வம் என்னை ஏமாத்தலமா. சங்கவி கேட்டுக்கொண்டிருந்தாள். குணமாயிட்டாலோ? எதிரே ஈடுபாடு காட்டாதவ அவ. குறிப்பா பெண்கள் விஷயத்துல அவனுக்கு நாட்டமே இல்லை. தன்னோட தாயை தவிர எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டான். கூச்ச சுபாவம் உள்ளவன் என் புள்ள. கை நிறைய பணம், சவகாச தோஷம். ஆனாலும் செக்ஸ்ல அவன் கட்டுப்பாடா இருந்தது ஆச்சரியம்தான். அப்படிப்பட்ட அவன் மனசுல முதலா இடம் பிடிச்ச பொண்ணு யார் தெரியுமா? சங்கவி கலவரத்தோடு அவரது பதிலை வாங்கிக் கொள்ள காத்திருந்தாள். நீதாமா. சங்கவி எதிர்பார்த்த பதில்தான். உன்னை இன்டர்வியூல பார்த்த அன்னைக்கே தன்னோட மனசை பறிகொடுத்துட்டா அபிஷேக். சார். ஆமாமா. அவன் குணமானது தெய்வாதீனம். ஆனாலும் எதுலேயும் ஒட்டாம ஒரு ஜடமா தான் இருந்தான். அந்த மண் பொம்மைக்கு நீதான் உயிர் கொடுத்திருக்க. சங்கவிக்கு உடம்பு முழுக்க சூடானது. அம்மாடி, கடந்த காலத்துல மனநோயாளியா இருந்திருக்கானேன்னு கவலைப்படாத. காரணம் நிறைய இருக்கு. தாயை இழந்துட்டான். பரிவு காட்ட ஒரு பெண் ஜீவன் பக்கத்துல இல்ல. எந்திரமயமான வாழ்க்கை, ஏடாகுடமான நண்பர்கள். கூட இருந்தது கரன்சிகள் மட்டும்தான். ஆனா இதயம் இல்ல. ஈரமான ஒரு பார்வை இல்ல. இறுகி போயிட்டான். ஏதோ ஒரு உடைசல். மனநோயாளி ஆயிட்டான். நீ வந்த பின்னால அந்த மனசுல எல்லா ஆசைகளும் அரும்புது. அவன் உற்சாகமா இருக்கான். எல்லாரையும் போல வாழ ஆசைப்படுறான். நேத்திக்கு என்கிட்ட பேசினான். அவர் கண்களை மூடிக்கொண்டார். டாடி, சங்கவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ என் மனைவியா வந்தா இந்த உலகத்திலேயே அதிகபட்ச அதிர்ஷ்டசாலி நான் தான். நீங்க என்ன சொல்றீங்க டாடின்னு கேட்டான். தெரியல. பேரண்ட்ஸ் உயிரோட இல்ல. அந்த அத்தையும் அவங்க பிள்ளையும் எப்படி தடுக்க முடியும்? வேணும்னா அவங்களும் சங்கவி கூட நிரந்தரமா தங்கிக்கட்டும். நீங்க பேசி பாருங்க டாடி. அவ கிடைச்சா நானும் ஒரு மனுஷனா இருப்பேன். இல்லைனா இருக்கவே இருக்கு மெண்டல் கிளினிக். அபிஷேக், என்ன பேசுற நீ? அப்பா, நான் ஏன்டா இப்படி ஓடி ஓடி கோடிக்கணக்கா சம்பாதிக்கிறேன்? உன் ஒருத்தனுக்காகத்தானே. நானே அவகிட்ட பேசுறேன். இதுதாம்மா நடந்தது. சங்கவி பேசவில்லை. உன்னை எந்த தடையும் இருக்க வாய்ப்பில்லை உனக்கு. நீ மருமகளா வந்தா நானும் நிம்மதியா சாவேன். ஒரு நாளைக்கு என் பிள்ளை இந்த கம்பெனி 2ஐயும் உன் கையில தைரியமா ஒப்படைக்கலானா? நிர்வகிக்கிற ஆற்றல் நிச்சயமா உனக்கு இருக்கு. இனிமே நான் பேசட்டுமா சார்? பேசுமா. இந்த கல்யாணம் நடக்க வாய்ப்பில்லை. ஏமா?
இத்தனை பெரிய பணக்கார சம்பந்தம் வேண்டாம் சார் எனக்கு. நினைச்சேன், எதிர்பார்த்தேன் இந்த பதில. நாங்க பணக்காரங்க தான், ஆனா திமிர் பிடிச்சவங்க இல்லம்மா. பணம் தான் எங்களுக்கு அடிமை. நாங்க எப்பவுமே அதுக்கு கீழ்ப்படியல. அதுக்கு இல்ல சார். வீட்டுக்குள்ள நாங்களும் தங்கத்தை உருக்கி தட்டுல ஊத்திக்கல. அதே அரிசி சோறு தான். மனசுல எளிமை இருந்துட்டா பணம் பாதிக்காதுமா. சார், இது வாழ்க்கை. 1 மணி நேரத்துல முடிவுக்கு வர முடியாது. வரவும் கூடாது. நான் ஒத்துக்கிறேம்மா. நீ இப்பவே எனக்கு பதில் சொல்லணும்னு இல்ல. யோசிக்க நிறைய அவகாசம் எடுத்துக்கோ. ஆனா நல்ல பதிலா சொல்லு. சார், நான் இதை ஒத்துக்கலைன்னா என் ராஜினாமா தர வேண்டியிருக்கும் இல்லையா சார்? ஞானசேகர் ஆடி போனார். ஏம்மா இப்படி பேசுற? அத்தனை மலிவாவா என்ன நீ எடை போடுற? அப்படி இல்லை சார். பின்ன பணக்கார வாழ்க்கை என் மனசுக்கு ஒட்டும்னு தோணல சார். ப்ளீஸ் கண்மூடித்தனமா பேசாதம்மா. மனசையும் கொஞ்சம் பாரு சங்கவி. சரி, திரும்ப திரும்ப இதையே 2 பேரும் பேச வேண்டாம். நீ நிறைய அவகாசம் எடுத்துக்கோ. நல்ல பதிலா சொல்லு. சங்கவி வீடு திரும்பி விட்டாள். பாவம் அந்த அபிஷேக் என்னை காதலிக்க தொடங்கிட்டான். நான் மறுத்தா மறுபடியும் மனநோயாளி ஆவானா? நான் என்ன செய்ய முடியும்? கல்யாணமானவனா? அதை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. எத்தனை நாள் மறைக்க முடியும்? எம்டிக்கு நான் வாயால பதில் சொல்ல வேண்டாம். தாலியை எடுத்து காட்டிட்டா சகலமும் முடிஞ்சு போயிடும். சடுதியில் பக்குவமா சொல்லணும். கிராமத்துக்கு திரும்பும் நேரம் வந்து விட்டது. இரவு முழுக்க உறக்கமே வரவில்லை. அதிகாலை நேரத்தில் திடீரென தலை சுற்றத் தொடங்கியது. வாந்தி வருவதைப் போல இருந்தது. டென்ஷன். விடிய விடிய கண்ணு முழிச்சா தலை சுத்தலும் வாந்தியும் வராது. கொட கொடவென வாந்தி எடுத்தாள். ராஜம்மா ஓடி வந்தாள். என்ன தாயி? வேலை அலைச்சல் அதிகம் ராஜம்மா. தான் டாக்டரை கூட்டிட்டு வரட்டுமா? வேண்டாம், பெருசுப்படுத்தாத. வெறும் பித்த வாந்தி தான், சரியா போயிடும். உடம்பு சோர்ந்து போனது. கட்டிலில் வந்து படுத்தாள். எதிரே குழந்தை காலண்டர். தூக்கி வாரி போட எழுந்தாள். கடைசியா எப்போ குளிச்சேன் நானு? இங்க வந்ததுக்கு அப்புறம் குளிக்கவே இல்லை. 40 நாளைக்கு மேலாயிடுச்சே. புறப்படுறதுக்கு முன்னாடி அந்த இரவு ஞாபகம் வந்தது. பாண்டியனின் ஆவேச முற்றுகையில் தான் மூழ்கி போன அந்த இரவு. கல்யாணமாகி ஏறத்தாழ 2 வருடங்கள். ஆனா இப்பதான் யோகமா. லேசாக சிரிப்பு வந்தது. மகனே, மகளோ, நீ வர்ற வேலை வேலை போகுது அம்மாவுக்கு. உண்மையை எப்படி சொல்றதுன்னு குழம்பி கிடந்தேனா? சுலபமாய் சுலபமாக்கிட்டத. இனியும் தாமதிக்க கூடாது. இன்னைக்கே எம்டியை பார்த்து சொல்லிட வேண்டியதுதான். அபிஷேக்கோட கதி, அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? பகுதி 11. நாட்டாமை நிலத்தை விற்கும் பொறுப்பை தான் ஏற்றுக்கொண்டு ஒரே வாரத்தில் அதை முடித்து தந்துவிட்டார். அற்புதமான விளைச்சல் நிலம். 1.5 லட்சம் வரை போனது. பணத்தை கையில் வாங்கும்போது பாண்டியனுக்கு வேதனையாக இருந்தது. தப்பு செஞ்சிட்டோமோ? இதை வட்டிக்கு போட்டா என்ன கிடைக்கும்? அதிகபட்சம் 1500 ரூபாய். என் கவலை உனக்கு. இந்த பணத்தை நீ தொடவே வேண்டாம். சங்கவி இதுல 4 மடங்கு மாசந்தோறும் சம்பாதிக்கிறா. இலவச வீடு, காரு என்ன இல்ல. வீட்டை பூட்டி போட்டார்கள். அம்மாவும் பிள்ளையும் புறப்பட தீர்மானித்து விட்டார்கள். முதல் நாளே பேசியாகி விட்டது. தம்பி, வீடும் நம்ம சொந்த வீடுதான். ஆனா 50,000 கூட விலை போகாது. ஜாமான் சட்டையெல்லாம் வீட்டுல போட்டு பூட்டிட்டு 2 பேரும் பட்டணம் போயிடலாம். அப்புறமா பட்டணத்துல நம்ம வீடு வசதியை பார்த்துட்டு இதெல்லாம் எடுத்துக்கலாம். என்ன சொல்ற? சரிம்மா. அன்றிரவு நீலகிரி எக்ஸ்பிரஸில் சென்னைக்கு போவதாக தீர்மானித்தார்கள். அம்மா சங்கவிக்கு பிடிச்ச ரவா லட்டு பண்ண தொடங்கினாள். இவர்கள் பட்டணம் போவது கிராமத்தில் பரவ நிறைய பேர் ஆர்வமாக விசாரிக்க தொடங்கிவிட்டார்கள். அம்மா ஆளுக்கு தக்க நிஜமும் பொய்யுமாக கலந்து கலந்து பரிமாறினாள். புறப்படும் நேரம் வந்துவிட்டது. அம்மா, நம்ம யோசனை நியாயம்தானா? ஏண்டா தம்பி, உனக்கு எதுக்கு பயம்? பயம் இல்ல. ஏன்னா நாங்க வர்றோம்னு சங்கவிக்கு ஒரு கடிதாசி கூட எழுதியிருக்கலாம்ல. நம்ம புள்ள அது, சொல்லிட்டு தான் போகணுமாக்கும். பேசாம வா. இவர்கள் காலையில் நீலகிரி எக்ஸ்பிரஸை விட்டு சென்னையில் கால் பதித்த நேரத்தில்தான் சங்கவி வாந்தி எடுத்துக் கொண்டிருந்தாள். பாண்டியன் அம்மாவுடன் ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தான். ஆட்டோக்காரனிடம் விலாசம் தந்தான். ஏறுங்க சார், மீட்டருக்கு மேல போட்டு கொடுங்க. வாங்கிக்கோ. ஆட்டோ புறப்பட்டது. அதே நேரம் காலையில் சீக்கிரமே எழுந்து குளித்து உடை மாற்றிய அபிஷேக் உற்சாகமாக வெளியே வந்தான். டாடி, என்னப்பா, இன்னைக்கு என் பர்த்டேன்னு மறந்துட்டீங்களா? ஐயோ, அதை எப்படி நான் மறந்தேன்? நோ ப்ராப்ளம், ஈவினிங் செலிப்ரேட் பண்ணிக்கலாம். நான் புறப்படுறேன். கோவிலுக்கு அபிஷேக்? என் வகையில கோவில்னா குடும்பம் கூட கோவில் மாதிரி தானே டாடி. நீ என்ன சொல்ற? என் பிறந்த நாளுக்கு மற்றவங்க gift தருவாங்க. ஃபார் சேஞ்ச் நான் சங்கவிக்கு இன்னைக்கு gift தர போறேன். பாய் டாடி. படி இறங்கி போகும் அவனை கவலையோடு பார்த்தார் ஞானசேகர். பகுதி 12. லவ் பேர்ட்ஸ். ஜதை ஒன்று கடையில் வாங்கி கொண்டான் அபிஷேக். அது அழகு அள்ளிக்கொண்டு போனது. அதை அழகாக பேக் செய்து கொண்டு காரில் ஏறினான். அப்பா என்ன சொன்னாரோ தெரியாது. நான் என் மனசு சங்கவி கிட்ட திறந்து காட்டிட வேண்டியதுதான். நான் உன்னை காதலிக்கிறேன். நான் காதலிக்கிற ஒரே பொண்ணு இந்த பூமியில நீதான். சொல்லிடணும். என்ன தயக்கம்? கார் ஓடத் தொடங்கியது.
அதே நேரம் பாண்டியன் ஆட்டோவை கடைவாசலில் நிறுத்தி சங்கவிக்கு பிடித்த ஜாதி மல்லிப்பூவை ஒரு பந்து வாங்கி கொண்டான். நான் வந்துட்டேன், இனி நீயும் நானும் பிரிஞ்சு வாழ்ற அவசியம் இல்லை. சந்தோஷமாக ஆட்டோவில் ஏறினான். அது ஓடத் தொடங்கியது. சங்கவி முகத்தை கழுவி ஒரு மாதிரி தன்னை சுதாரித்து கொண்டு விட்டாள். இன்னைக்கு எம்டி கிட்ட இதை சொல்லிடணும். இந்த குட்டி பங்களா, காரு, பதவி சகலமும் முடிகிற நேரம் வந்துருச்சு. வருத்தமா சங்கவி? இல்ல, நிச்சயமா இல்ல. நான் ஆசைப்பட்ட குழந்தை என் கர்ப்பத்துல ஜனிச்சிடுச்சு. பல பிரச்சனைகள் தீர போற நேரம். ராஜம்மா வந்தாள். இன்னைக்கு ஆபீஸ் போகல. முடியல ராஜம்மா, அப்புறமா டாக்டர் கிட்ட போன அப்புறமா பாத்துக்கலாம். எம்டிக்கு ஃபோன் பண்ணி நான் பேசிக்கிறேன். வாசலில் கார் வந்து நின்றது. அபிஷேக் இறங்கி உள்ளே வந்தான். ஹாய் சங்கவி. இவன் இந்த நேரத்துல ஏன்? எம்டி என்ன சொல்லி இவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான்னு தெரியலையே. இந்தா சங்கவி. அந்த காதல் கிளிகள் அழகாக இருந்தன. என்ன இது? இன்னைக்கு என் பிறந்த நாள். ஒரு மாற்றத்துக்காக உனக்கு நான் பரிசு தரலாம்னு வந்தேன். பிடி சங்கவி. சங்கவி அவனை பார்த்தாள். படக்கென ஏதாவது பேசி ஒரு நொடியில் முறிந்து விடலாம். பாவம், மனநோயாளியா இருந்தவன். என் வார்த்தைகள் இவனை தாக்கிவிட்டால் பக்குவமா சொல்லணும். சிரித்தபடி அதை வாங்கி கொண்டாள். உட்காருங்க. மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தேங்க்யூ. அபிஷேக் சந்தோஷமாக உட்கார்ந்தான். என் காதலை இவ புரிஞ்சுக்கிட்டாளா? ஆனாலும் எனக்கு முக்கியமான நாள் இன்னைக்கு. என் பிறந்த நாள். இதுல என்னோட மனசை நான் திறந்து காட்டிடணும். நான் முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் சங்கவி. நானும் சொல்லணும். உங்ககிட்ட மட்டும் இல்ல, உங்க அப்பா கிட்டையும். லேடிஸ் ஃபர்ஸ்ட். முதல்ல நீ சொல்லு. இல்ல, பிறந்தநாள்காரர் நீங்க. முதல் சான்ஸ் உங்களுக்கு தான். அபிஷேக் சொல்லுங்க. இந்த நேரம்தான் வீட்டு வாசலை விட்டு சற்று தள்ளி ஆட்டோவை நிறுத்திவிட்டு பணம் தந்தான் பாண்டியன். அத்தை பிரமிப்புடன் அந்த பிரதேசத்தை பார்த்து கொண்டு நிற்க, அம்மா, சத்தம் போடாமலா சங்கவிக்கு ஷாக் கொடுக்கலாம்? பேசாத. அடிமேல் அடி வைத்து பாண்டியன் நெருங்கி விட்டான். ஹாலுக்குள் அவன் காலை வைத்தான். அவன் பார்வை ஹாலில் விழுந்தது. அங்கே அபிஷேக் பரவசத்துடன் எழுந்தான். அவளை நெருங்கி அவள் கைகளை பிடித்து கொண்டு விட்டான் சட்டென. ஐ லவ் யூ சங்கவி. உன்னை மட்டும்தான் நான் காதலிக்கிறேன். அதை சொல்ல இதை விட நல்ல நாள் எனக்கு இல்ல. சங்கவி அவன் கைகளை சட்டென உதறவில்லை. அவள் எதிர்பார்த்ததுதான் இது. அவனிடமிருந்து தன் கைகளை மெல்ல விடுவித்துக் கொண்டாள். அவனை பார்த்து சிரித்தாள். அதற்கு மேல் பாண்டியனால் அங்கு நிற்க கூட முடியவில்லை. சடாரென திரும்பி விட்டான். அப்பொழுதுதான் அம்மா அங்கே வர, வாமா போகலாம். எங்கடா தம்பி? இனிமே ஒரு நொடி கூட இங்க நிக்க கூடாது. வா இங்கிருந்து. என்னடா சொல்ற நீ? அம்மாவை தள்ளி கொண்டு பாண்டியன் சடாரென விலக அபிஷேக்கை பார்த்து சிரித்த சங்கவி, லுக் அபிஷேக், நீங்க ஆண் பிள்ளை, பணக்காரர். அதனால நினைச்சப்ப காதலை வெளிப்படுத்தலாம். ஆனா ஒரு பொண்ணால அத்தனை சுலபமா முடியாது, புரியுதா? சங்கவி, நான் தந்த காதல் கிளிகளை நான் மறுக்கல. என்னோட நல்ல நண்பர் நீங்க. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே. அப்படின்னா என்ன நீ காதலிக்கலையா? அவன் குரலில் கலக்கம். சங்கவி சிரித்தாள். உங்க மேல யாரோ ஒரு பெண் உயிரையே வச்சிருக்கிறதா வச்சுப்போம். அவளை நீங்க காதலிக்க முடியுமா? அது எப்படி சங்கவி முடியும்? நான் அவளை காதலிக்க வேண்டாமா? நீங்க காதலிக்கலைனா அவ பைத்தியம் ஆயிடுவா. என்ன செய்வீங்க? ஆகட்டும். எவ்வளவு ஒருத்திக்காக நான் என் வாழ்க்கையை எப்படி தொலைக்க முடியும்? காதலிக்கும் போது அந்த அறிவு இருந்திருக்கணும். கண்ணை மூடிட்டு அவ காதலிக்க தொடங்கிட்டா, அதுக்கு நானா பொறுப்பு? இது எல்லாருக்கும் பொருந்தும் இல்லையா? சடாரென நிமிர்ந்தான் அபிஷேக். சங்கவி, நீ என்ன சொல்ற? இன்னமும் உடைச்சு சொல்லணுமா அபிஷேக்? உங்களால என்ன புரிஞ்சுக்க முடியலையா? நீ வேற யாரையாவது? அந்த கேள்வி இப்ப அனாவசியம். ஆனா உங்க அதிரடி காதல ஒரு பொண்ணால ஜட்டுன்னு ஜீரணிக்க முடியுமா? சங்கவி, உடையக்கூடாது, மனசு முறியக்கூடாது. நீங்களும் நானும் தாம்பத்தியத்துல சேர்றது சேராதது நம்ம கையில இல்ல. அதை தீர்மானிக்க வேண்டியது தெய்வம். ஆனா வாழ்க்கை ரெண்டு பேருக்குமே வசதி. அதை யாரும் யாருக்காகவும் இழக்கக்கூடாது. நான் சொல்றது புரியுதா அபிஷேக்? நீங்க இளைஞர். உங்க அப்பா உங்க மேல உயிரையே வச்சிருக்காரு. பல குடும்பங்கள் உங்களை நம்பி பொழைக்குது. இந்த நிலைமையில ஆஃப்டர் ஆல் காதலுக்காக நீங்க மனசு உடையலாமா? காதல்ல சந்தோஷப்படுறது ரெண்டு பேர் மட்டும்தான். ஆனா வாழ்க்கை அதை விட வசத்தின்னு நினைச்சிட்டா உங்களால பல குடும்பங்கள் உயிர் பிழைக்க போகுது. எது பெருசு சொல்லுங்க அபிஷேக்? அபிஷேக் ஒரு மாதிரி சிலைப்புடன் அவளை பார்த்தான். சங்கவி, இப்படி எல்லாம் யாரும் என்கிட்ட பேசினதே இல்லை. பேச வாய்ப்பு தரல நீங்க. உங்க அப்பாவும் உங்களை மூடி மூடி வளர்த்துட்டாரு. இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள். நிஜமா இன்னைக்குதான் ஒரு புது அபிஷேக் பிறக்க போற நாள். தன்னை பத்தி நினைக்காம மத்தவங்களுக்காக உருகிற புது அபிஷேக் அவதரிக்க போற நாள். நீங்க இனிமேதான் பிறக்க போறீங்க அபிஷேக். அபிஷேக் பரவசத்துடன் எழுந்து நின்றான். நான் புறப்படுறேன் சங்கவி. என் மேல வருத்தம் இல்லையே? நிச்சயமா இல்ல சங்கவி. உங்களை காதலிக்கவே இல்லை. வெறும் நிச்சயமா இல்லை. இல்லம்மா, நிச்சயமா கலங்காது. ஈவினிங் பர்த்டே பார்ட்டி உண்டா? நிச்சயமா உண்டு. பரிசோட நான் வர்றேன். ஹேவ் அ குட் டே. அவனை நெருங்கி செல்லமாக முன்னுச்சி கேசத்தை தொட்டு கலைத்தாள்.
அபிஷேக் அங்கிருந்து வெளியேறினான். சங்கவி சந்தோஷமாக பார்த்து கொண்டு நின்றாள். புரிய வச்சுட்டோம், இவன் இனி மனசு உடைய மாட்டான். எனக்கு அதுதான் முக்கியம். இன்னைக்கு ஆபீஸ் போகணும், எம்டி கிட்ட விவரத்தை சொல்லிடணும். சந்தோஷமாக உள்ளே போனாள். பகுதி 13. என்னடா தம்பி இது, வீட்டு வாசலை நெருங்கிட்டு சங்கவிய பார்க்காம போனா எப்படி? என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி நடந்துக்கிற? உனக்கு நான் வேணுமா வேண்டாமா? பாண்டியா, மறுபேச்சு பேசாம நட, என் கூட நட. அத்தை நிலை குலைந்தாள். என்னாச்சு என் பிள்ளைக்கு? ஜாதிமல்லி சகிதம் உற்சாக மூட்டையா புறப்பட்ட பாண்டியன் ஓசைப்படாமல் அவளுக்கு அதிர்ச்சி தர வேண்டும் என்று அடிமேல் அடி வைத்து நடந்தவன் எதை பார்த்துட்டான்? கேட்டாலும் பதில் சொல்வதில்லை. இருவரும் வாசலில் இறங்கி விட்டார்கள். அருகில் அந்த கார் வந்து நின்றது. யாரை பார்க்கணும் நீங்க? யாரையும் பார்க்க வேண்டாம், சென்ட்ரல் ஸ்டேஷன் போகணும், கொண்டு போய் விட முடியுமா? காரில் உட்கார்ந்திருந்த மனிதன் சற்றே யோசித்தான். ஏறுங்க வண்டியில. மூட்டை முடிச்சுகளோடு இருவரும் ஏற அந்த வாகனம் புறப்பட்டு விட்டது. பாண்டியனுக்குள் ஒரு சூறாவளி நிகழ்ந்து கொண்டிருந்தது. காலை வேளையில் நடு வீட்டில் கையை பிடித்தபடி ஒருவன் காதல் பேசி கொண்டிருக்கிறான். என் பழைய சங்கவியா இருந்தா என்ன செய்வா? பொங்கி வெடிச்சிருக்க மாட்டாளா? இவ வெடிக்கல, பாலா போன பட்டணத்துக்கு வந்துட்டா. பணத்தை பார்த்துட்டா. பச்சை நோட்டுகள் இவளை பாலாக்கிடுச்சு. சங்கவி எதற்கும் துணிஞ்ச பொண்ணாயிட்டா. அவசரப்படாத பாண்டியா. சங்கவி பேசுறதுக்கு அங்கிருந்து நீயே விலகுன. அவ பேசுறத கேட்க எனக்கு தெம்பில்ல. கையை பிடிச்சு நிக்கிற அவனை தூக்கி எறியாம சிரிப்போட நிக்கிற சங்கவி என்னதான் பேச மாட்டா? எதுக்குதான் துணிய மாட்டா? நோ, இனிமே அவளோட வாழை என்னால முடியாது. உன்னை நம்பி ஊர்ல இருக்கிற நிலத்தையும் வித்து இங்க வந்துட்டனா இனி என்ன செய்வேன்? ஜம்பமாக கிராமத்தை விட்டு வந்துவிட்ட எனக்கு என்ன தெரியும்? கறந்த பால் மடிக்கு திரும்ப முடியாது. கார் கிரீச்சிட்டு நின்றது. அப்பொழுதுதான் பாண்டியன் சுதாரித்து நிமிர்ந்தான். சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்தாச்சா? இறங்குங்க 2 பேரும். பாண்டியன் அவசரமாக இறங்கினான். அது சென்ட்ரல் ஸ்டேஷன் அல்ல. நாம எங்க வந்திருக்கோம்? இது சென்ட்ரல் இல்லையே. தெரியும், உள்ள வாங்க. பாண்டியன் அழைத்த மனிதனை குழப்பத்துடன் பார்த்தான். பகுதி 14. சங்கவி தன் அலுவலகத்துக்குள் நுழைந்தாள். ஆரம்ப வேலைகளை பார்த்தாள். 1 மணி நேரம் ஓடிவிட்டது. எம்டி ஞானசேகர் வந்து விட்டதால் ஒரு பரபரப்பு தொற்றிக்கொண்டது. 10வது நிமிடம் இன்டர்காம் சினுங்கியது. எடுத்தாள். ரூமுக்கு வா சங்கவி. வந்துட்டேன் சார். எழுந்து போனாள். முக்கியமான ஒரு கான்ட்ராக்ட் பற்றி 15 நிமிடங்கள் போல் விவாதித்தார்கள். 2 கான்ஃபிடென்சியல் லெட்டர்ஸ் இருக்கு. மேட்ரு சொல்ற, நீயே டிராப் பண்ணிடு. உடனடியா அதை ரெடி பண்ணு. சரி சார். அவர் சொல்லும் விவரங்களை குறித்து கொண்டால் விலகினாள். அரை மணி நேரத்தில் அவளே அந்த கடிதங்களை தயாரித்து அவர் பார்வைக்கு வைத்தாள். அவர் எதிர்பார்த்ததை விட அழகாக இருந்தது அந்த கடிதம். எக்ஸலண்ட். பாராட்டியபடி கையெழுத்திட்டார். வேறு ஒரு கான்ட்ராக்ட் பற்றி பேச 4 பேர் வந்து விட்டார்கள். சங்கவியும் உடன் இருக்க வேண்டியிருந்தது. அவள் கொடுத்த யோசனைகளால் அதுவும் முடிவானது. சகலமும் முடிய மணி 3:30. சாரிம்மா, நீ இன்னும் சாப்பிட கூட இல்லை. வா 2 பேருமா ஏதாவது ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம். மௌனமாக அவருடன் காரின் ஏறினாள் சங்கவி. ஹோட்டலில் அவருடன் பேசலாம் என நினைத்தாள். எதிர்பாராத விதமாக ஒரு நண்பர் குறுக்கே வந்து விட்டதால் பேச முடியவில்லை. சாப்பிட்டு முடிந்து ஆபீஸ் திரும்ப 4:30. ஓரிரு சந்திப்புகள் 5 கடந்து விட்டது. ஆபீஸ் காலியாக தொடங்க சங்கவி மெல்ல அவரது அறைக்குள் நுழைந்தாள். போனில் பேசிக் கொண்டிருந்தார். ஆமா, நம்ம கெஸ்ட் தான். நான் தான் தங்க வச்சிருக்கேன். நான் வந்துடுறேன். ரிசீவரை வைத்தார். சார். நிமிர்ந்தார். நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். காலையில வந்த உடனே சொல்லணும்னு நினைச்சேன். சந்தர்ப்பமே இல்லை. இப்பதான் வாய்ப்பு வந்திருக்கு. சாரிம்மா, நான் புறப்பட்டாச்சு. என் பையனுக்கு பர்த்டே இன்னைக்கு. காலையில வந்தாரு. முக்கியமான ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. சார், என்னையும் அவர் வர சொல்லியிருக்காரு. குட், அப்ப நீயும் வந்துரு. என்னோடயே வந்துரு. கமான். அவர் புறப்பட்டு விட்டார். அபிஷேக் நிச்சயமாக புரிந்து கொண்டு விட்டான். அவனால சிக்கல் இனி இல்லை. ஆனா நான் இன்னும் இவர்கிட்ட விஷயத்த சொல்ல முடியல. எப்போ சொல்றது? இவர் எதையும் பேசாம ஏடாகுடமா எதையாவது புரிஞ்சுக்கிட்டு பிறந்த நாள்ல அதிரடியா அறிவிப்பு எதுவும் பண்ணிட்டா? ஓ, கூடாது. அதுக்குள்ள இவர்கிட்ட பேசிடணும். எப்படி? டிரைவர் இருந்ததால் பேச முடியவில்லை. கார் பங்களா போர்ட்டிகோவில் நின்றது. பகுதி 15. பணியாளர்கள் வீட்டை அலங்காரம் செய்து கொண்டிருந்தார்கள். வீடே விழாக்கோலம் பூண்டிருந்தது. உள்ளவாமா. தன் அறைக்குள் அவளை அழைத்துச் சென்று விட்ட ஞானசேகர், உட்காருமா. காலையில அபிஷேக் உன் வீட்டுக்கு வந்தானா? ஆமா சார். அதுக்கப்புறமே ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அவன் ஒரு புது மனுஷனா மாறிட்டான்னு சொன்னா கூட தப்பு. நீ அவனை மாத்திட்ட. சார், என் பிள்ளைய பத்தி இனிமே நான் கவலைப்பட வேண்டாம். அவனுக்கு ஒரு புது பரிமாணத்தை நீ கொடுத்தாச்சு. நீ இங்க வந்த இந்த 1 மண்டல காலத்துல என்னெல்லாம் அற்புதங்கள் நடந்துச்சு. உனக்கு நாங்க 2 பேரும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். சார். சொல்லுமா. உங்க பாராட்டுக்கெல்லாம் எனக்கு அருகதை இல்லை. என்னம்மா சொல்ற? உங்களுக்கு பொய்யும் ஏமாற்றலும் அறவே பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆமாம்மா,
அப்படி செஞ்சவங்களுக்கு நீங்க என்ன தண்டனை சார் தருவீங்க? குற்றத்தை பொறுத்து தண்டனையோட தன்மை மாறும். அப்படின்னா எனக்கு பெரிய தண்டனையா நீங்க தர வேண்டியிருக்கும். அவர் பேச வாய் திறக்க இன்டர்காம் ஒலித்தது. நான் ரெடி அபிஷேக். நீ தயார்னா கேக் வெட்டிட வேண்டியதுதான். வாமா. சார், நம்ம கதை அப்புறம், நீ வா. இருவரும் கூடத்துக்கு வர ஹாலின் மத்தியில் அலங்கரிக்கப்பட்ட மேஜையில் கேக். அபிஷேக் வந்து விட்டான். வெல்கம் சங்கவி. சங்கவி சுற்றிலும் பார்த்தாள். அவர்கள் 3 பேர் மட்டும்தான். என்னம்மா பாக்குற? ஏன் சார், பிறந்த நாளுக்காக வேற கெஸ்ட் யாரும் இல்லையா? இருக்காங்கம்மா. ராஜே, அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வா. திரைச்சீலை விலக அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள். சங்கவிக்கு மூச்சே நின்று விட்டது. அது பாண்டியனும் அத்தையும். பகுதி 16. சங்கவியால் நிற்கக்கூட முடியவில்லை. தான் விழாமல் இருக்க பக்கத்தில் இருந்த மேஜையை பிடித்து கொண்டாள் சடக்கென. என்னம்மா, ஆச்சரியமா இருக்கா? உன் தப்பு இதுதானே? சார், பக்கத்துல வாங்க மிஸ்டர் பாண்டியன். பாண்டியன் அருகில் வந்தான். நீங்க நீங்க எப்ப? காலையிலேயே அவர் வந்தாச்சு. பெரிய குழப்பத்துல இருந்தாரு உன் கணவர். சார், நீ தலை சுத்தல் வாந்தின்னு தடுமாறினப்போ உன் நாடி மூலமா அதை புரிஞ்சுக்கிட்டா ராஜம்மா. உடனே எனக்கு டெலிஃபோன்ல தெரியப்படுத்தினா. எங்களை பத்தி உன்கிட்ட தாறுமாறா பேசின அந்த ராஜம்மா நான் ஏற்பாடு பண்ணின நபர்தான் உன்னை ஆழம் பார்க்க. அபிஷேக் உன்னை சந்திக்க வந்தப்போ கொஞ்சம் கவலையோட அவனுக்கு தெரியாம நான் ஃபாலோ பண்ணி வந்து அந்த வீட்டுல மறைஞ்சுக்கிட்டேன். உனக்கு பிரச்சனை இருந்தாலும் என் பிள்ளை மனசு முறியாம அழகா அவனை நீ திசை திருப்பின சாதுரியத்தை பார்த்து சிலிர்த்து போனேனா. அந்த சமயத்துல அங்க வந்த பாண்டியன் மனசு உடைஞ்சு போனாரு. சென்ட்ரல் போறதா சொல்லி அவரை இங்க கூட்டிட்டு வந்தது நான் தான். சங்கவி பார்த்தாள். நானும் அபிஷேக்கும் பாண்டியன் கிட்ட எல்லாம் எடுத்து சொல்லிட்டோம். பாண்டியன் அருகில் வந்தான். என்னை மன்னிச்சிடு சங்கவி. உன் எதிரில் நிக்க கூட எனக்கு யோகிதை இல்லை. என்னோட கீழ் புத்தியை நான் காட்டிட்டேன். ஏன் அத்தான் அப்படியெல்லாம் பேசுறீங்க? திரும்பினாள். சார், நான் உங்களை ஏமாத்திட்டேன். கல்யாணம் ஆகாதவள்னு சொல்லி ஏமாத்திட்டேன். அதுக்கான தண்டனைய உனக்கு நான் தராம விட போறதில்ல சங்கவி. எல்லோரும் அவரை பார்க்க, உன் வயித்துல வளர்ற என் பேர பிள்ளைக்கு என் சொத்துல ஒரு பகுதியை எழுதி வைக்க போறேன். என்னடா அபிஷேக், செய்யலாமா? இது நியாயம் இல்ல. சங்கவி அருகில் வந்தாள். ஏமா? ஞானசேகர் பதறி போனார். பொண்ணு நான் இருக்கும்போது பேரப்பிள்ளை உங்களுக்கு வசதியா? பாரு அபிஷேக். அவளை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டு கூந்தலை அவர் வருட, பாசத்தால் ஒரு புதிய தகப்பனை அடைந்த தன் மனைவியை பெருமை பொங்க பார்த்தான் பாண்டியன். முற்றும். இதோட இந்த நாவல் முடியுது. அடுத்து ஒரு வீடியோல இன்னொரு புது நாவல் பார்க்கலாம். பாய்.